போட்டி சிறுபடிக்கு மாணவனருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் வந்து என்னைக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ங்கிற சொல்லிட்டாங்க. 8/2/2026 8/2/2026 எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. இதே டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் மெயின்ஸ் நடந்துச்சு. 8/2/2025 மெயின்ஸ் நடந்துச்சு. எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய தாக்கம் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மெயின்ஸ் எக்ஸாம்னா மெயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். இந்த வருஷம் நிறைய ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம ப்ரிலிம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய தாக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு கையில் சிலபஸ் இருக்குன்னா இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 கொஸ்டின் வச்சுருந்தாங்க ஜென்ரல் நாலேஜ். இந்த வருஷம் 150 கொஸ்டின் வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ஆனால் லாஸ்ட் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் கொஸ்டினுடைய மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. 150 மார்க்னா 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஓன்லி எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரீசனிங் 50 கொடுக்கு. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மெயினாக ரோல் எது ப்ளே பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ரீசனிங் தான் ப்ளே பண்ணும். அப்போ ரீசனிங்க்கு நல்லா உட்காந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டெய்லி ஒரு டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ரீசனிங் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் கான்செப்ட் ஒன்று கொண்டு வரோம். நீங்கள் வர்றீங்க, ஃபைல் எடுக்கிறீங்க, டெஸ்ட் பார்க்கிங்க, நீங்களே கரெக்ஷன் பார்க்கிங்க, போயிடலாம். இது போட்டு ரீசனிங்கை நல்லா ஸ்டஃப் ஏற்றி டெய்லி நீங்கள் கொண்டு வந்துட்டு எடுத்தோன்னு ரீசனிங் தான் போடணும். டெஸ்ட்லேயே போட்டிங்கன்னா உறுதியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. நமக்கு எவ்வளோ தான் இதை பொறுத்தவரைக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% படிச்சுட்டு போயிருப்போம். அதை வச்சு மீதி 50% கொஸ்டின் வந்து மேனேஜ் பண்ணணும். ஆனால் ரீசனிங் அப்படி இல்லை. 100% நமக்கு தெரிஞ்சே தான் கேட்பாங்க. இப்போ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் அது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டை பிரேக் பண்ணுறக்காண்டியே கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சயின்ஸை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, அல்லது எக்கனாமியுடைய டேட்டா கொண்டு வந்து வச்சு உங்கள் மென்டலி உங்களை பிரேக் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டு பார்க்கலாம். எப்படி போனால் கொஸ்டின் எடுத்தோடனே ரீசனிங் போட்டு பாருங்கள். அதுக்கு டைம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் இருக்குன்னா 150லேருந்து பின்னாடி இருந்து வந்து பாருங்கள் டெஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து அவன் மென்டலி நம்மளை பிரேக் பண்ண பார்ப்பான். இப்போ அவன் பிரேக் எங்கே பண்ணுறான்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே எல்லாருடைய சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 150லேருந்து ஆரம்பிச்சு போங்க, இல்லை 101லேருந்து ஆரம்பிச்சு போங்க. அவன் ஒரு கொஸ்டின் தெரியலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சயின்ஸை கொண்டு வந்து அவங்களை பிரேக் பண்ணுறான் பாருங்கள். ஓஎஸ்ஐ லேயர்ஸ்னால் என்ன? கொஸ்டின் வாசிக்கும்போது 2லையுமே வாசிக்கணும். ஓஎஸ்ஐ லேயர்னா என்னன்னு கேட்குறான். அப்போ ஓஎஸ்ஐனா என்னென்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லேயர் இருக்குது. அதை தான் கொடுக்குறான். இந்த லேயராக கொடுக்குறாங்க. ஏன்னா லேயராக கொடுத்துட்டு அதில் வந்து இந்த அரேஞ்ச் பண்ண சொல்கிறான், அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா ஃபிசிக்கல் லேயர் வருது 1. 2வது என்ன டேட்டா லிங்க்கு. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கு. 4வது டிரான்ஸ்போர்ட். அப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே கனெக்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக இருக்கணும், அப்புறம் டேட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் நெட்வொர்க் இருக்கணும், அப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இந்த ஆர்டர் படி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் நமக்கு இது வந்து சுத்தமாக தெரியலன்னும் போது ஏதாட்டும் நம்ம ட்ரை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 100% ஷுயர் ஷார்ட்டாக தெரிறதை போட்டுறணும். செகண்ட் ரவுண்ட் வந்து திஸ் ஆர் தேட்னு சொல்லிட்டு 50% தெரிறது போடுறோம். சுத்தமாக தெரியல, நீங்கள் ஒரு ஆர்டர் நல்லா நம்ம வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் போடும்போது நீங்கள் ரீசனிங் தான் போடணும். அதில் மாற்றுக்கிறதே வைக்காதீங்க. ரீசனிங்கில் 50க்கு 50 எடுக்கிற மாதிரி போட்டுக்கணும். 2வது நீங்கள் என்னென்னா 150லேருந்து ஆரம்பித்து ரிவர்ஸில் போங்க. அப்புறம் கொஸ்டின் போடுறதுமே நம்ம எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷுயர் ஷாட் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிகிறத போடுங்க. இது ஃபஸ்ட்டு. 2வது ரவுண்டு வந்து 50-50 ஆப்ஷனில் 2 எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா போடுறோம். 3வது ரவுண்டு கம்ப்ளீட்டாக தெரில அன்னோன் கொஸ்டினை போடுறோம். அப்போ இது ஒரு அன்னோன் கொஸ்டின் போடும்போது சும்மா ஏபிசின்னு சுத்தாமல் ஏதாட்டும் ஆப்ஷனுக்குள்ள ஏதாட்டும் ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ நான் இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்துக்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பார்க்கலாம். மெஜாரிட்டி பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம் கேட்டிங்கன்னா நார்மலாக மெஜாரிட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 2 இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதை வேணால் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணி பார்க்குறீங்கன்னு பார்க்குறோம். இந்த மெத்தட் இஸ் ராங். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தெரியாத கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறக்காண்டி மெஜாரிட்டி பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு தெரியாத கொஸ்டினை ஹேண்டில் பண்ணும்போது ஆப்ஷன்லேருந்து என்ன எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 2ங்கிறதா மெஜாரிட்டியாக இருக்குது. அப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ சும்மா நம்ம ஏபிசிடின்னு சுத்தாமல் நம்ம அதுக்குன்னு ஒரு கெஸ் பண்ணி போடுறதான் பார்க்குறோம். அடுத்து கூற்று காரணம்.
அப்போ வந்து நார்மலாக பாருங்கள், தமிழ்லையும் பார்த்துக்கிடுவோம். தமிழ்லையும் இது இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுக்கு என்ன தரவு இணைப்படுப்பு வன்னடுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே பார்க்கணும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசர்ஷன் கூற்று, அடுத்து ரீசன் காரணம். அப்போ வந்து இன் ஹியூமன்ஸ் இண்டிவிஜுவல் இன்ஹெரிட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் தர் மதர்ஸ். அப்போ வந்து நமக்கு என்னென்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து பரவுது, மதர்கிட்ட தான் வருது அப்படிங்காங்க. அப்போ வந்து தமிழில் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் மரபியல் மைட்டோகாண்ட்ரியல் ஒவ்வொருவரும் தங்கள் தாயிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, காரணம். மைட்டோகாண்ட்ரிய டிஎன்ஏ தாய் சார்ந்த சகோதரிகளிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலோ சடுதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்காங்க. அப்போ வந்து இப்போ இது கூற்று, இது காரணம், இதுக்கு 2க்கு இது சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்கே தாயிடம் இருந்துன்னு இருக்கு, இங்கேயும் தாயின்னு ஒரு வார்த்தை வருது. ஏன்னா அப்போ மேட்டர்னல்ங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம சம்மதம் சொல்லி எடுத்துக்கலாம். பிறகு இந்த கொஸ்டினுக்கு இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ மொதல் கொஸ்டின் வந்து ரைட்னு எடுத்துக்கிடுறோம். ரைட்னு எடுக்கும்போது எது தவறுங்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள கூற்றுக்கு கீழே உள்ளது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கு என்னங்கன்னா சரியான விளக்கம் சரிதான் சொல்லிட்டு எடுக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பி. அடுத்த கொஸ்டின், ஐவிஎஃப் டெக்னிக் ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெம். ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக உங்களை மென்டலி உடைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் ரிவர்ஸ் வந்து போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக போட்டு போயிடலாம். இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணதில் பார்க்கும்போது பாலிட்டி தான் வந்து ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை செலக்ட் கூட பண்ணி போடலாம். நீங்கள் எடுத்தோன்னா மென்டலி உங்களை பிரேக் பண்ணுறதுக்கே இந்த செட் பண்ண மாதிரி இருக்குது. ஐவிஎஃப் டெக்னிக் ஃபியூஷன் ஆஃப் ஸ்பேம் அண்ட் ஓவம் டேக்ஸ் பிளேஸ். அப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன கொடுங்கன்னா, விந்தனமும் அண்டமும் இணைவது பின்வருவற்றில் எதில் நடைபெறுகிறது, அதான் கொஸ்டின்ஸ். இப்போ ஐவிஎஃப் என்ன, அப்போ ஐவிஎஃப்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இன் வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஏன்னா இது வந்து என்னன்னா உமன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ். இதே மாதிரி ஐயுஇ அப்படிம்பாங்க, இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐவிபி டெக்னிக்குங்கிறது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இங்கே என்ன கொடுக்காங்கன்னா ஐவிஎஃப் டெக்னிக் ஃபியூஷன் ஸ்பெம் அண்ட் ஓம் டேக் பிளேஸ். அந்த ஸ்பெம்மும் ஓமும் எந்த பிளேஸில் வந்து அந்த டெக்னிக்கை ஃபியூஷன் பண்ணுவாங்க, இணைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் என்னங்கன்னா கல்ச்சரல் மீடியம். ஆக்சுவலி இது நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கிடுவோம். தெரியலன்னு வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா, நான் நார்மலாக கொஸ்டினுக்குள்ள இது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்குறோம். டக்குன்னு நம்ம வந்து தெரியலன்னு ஃபஸ்ட்டு முதல் ரவுண்டு வந்து ஷியர் ஷாட் மட்டும் போடுங்க, 2வது ப்ராபபிலிட்டி 50-50 போடுங்க, 3வது மொத்தமாக தெரியலன்னு வச்சுங்களேன், ஏதாட்டும் சும்மா திங்க் பண்ணி போடுறோம். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வஜினாங்கிறது உமன்ஸுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கான், பேலோபியன் டியூபுங்கிறது உமன்ஸுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கான், யூட்டரைஸுங்கிறது உமனுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கான். அப்போ ரீப்ரொடக்டிவ் உமனுடைய இல்லாததுன்னா கல்ச்சரல் மீடியம், வெளியே ஒரு இடத்துல இருந்து வைக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி போடுறோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுக்காம பாருங்க, யோனி குழாய், பேலோபியன் குழாய், வளர்ப்பு ஊடகம். அப்போ வந்து ஐவிஎஃப்ல என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வச்சு தான் என்ன செய்றாங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அப்போ ஆன்சர் என்னங்கன்னா வளர்ப்பு ஊடகங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த இப்போ 2A எல்லாரும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் பண்ணோன்னா நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நேற்று ரிசல்ட் வந்திருக்கு, பயங்கர சந்தோஷமாக, எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும்னு நமக்கு ஒரு எய்ம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய கொஸ்டின் எடுத்து ஒரு 10 நேரம் பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான மெட்டீரியல் வச்சு திரும்ப 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 படித்து ஸ்ட்ராங்காக படிக்கும். ரீசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, கொஸ்டின் சூஸ் த ரைட் மேட்சஸ். அந்த கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். ரைட் மேட்சஸ் அல்ல ராங் மேட்சஸ் சொல்லி கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மெத்தட் எம்ப்ளாய்டு இன் மைக்ரோ ப்ரொபகேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ட்ரீ ஸ்பீசிஸ். அதுக்கு மைக்ரோ ப்ரொபகேஷன் என்னங்கன்னா ஒரு டிஷ்யூ கல்ச்சர் ஒரு டைப். ஏன்னா இதில் வந்து எது ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரைட்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இதுவுமே ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா இங்கே தெரிஞ்சிருந்தா போட்டுருவோம். குளோனல் மல்டிப்ளிகேஷன் இது வந்து ப்ரோசாபிஸ் சினிரியா, இது ரைட்டு.
புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோ அதை வந்து டிஷ்யூ கல்ச்சர் டெவலப் பண்ணி பொமோட்டோ அப்படிம்பாங்க. இதுதான் தப்பு. என்ன அடுத்தது பை சொமாட்டிக் எம்பிரியாஜெனிசிஸ், இது வந்து என்ன கியூப்ரசஸ் அரிசோனிகா, இது ரைட்டு. ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன், இது வந்து என்ன கேட்டிங்கன்னா டெக்டானா கிராண்டிஸ். இது தமிழில் பார்க்கும்போது குளோனல் பெருக்க முறை, இது வந்து ப்ரோசோபி சினியரியா கரெக்டு. புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்புங்கிறது பொட்டேட்டோ பொமோட்டோ இதும்பாங்க, இதுதான் தப்பு. அடுத்து உடலியல் கரு உருவாக்குங்கிறது கரெக்டு, குப்ரஸ் அரிசோனிக்கா. ஜெர்மோபிளாசா பாதுகாப்புங்க தெரியும். அப்போ இதில் வந்து 3 இது ரைட்டு 1 இது தப்புனால இந்த கொஸ்டினே தப்பு இருக்கு. டிஎன்பிசியில் ஆன்சர் கொடுக்கல. நெக்ஸ்ட் விச் இஸ் இன்கரெக்ட்லி பேர், முக்கியம் இன்கரெக்ட்லி பேர். இந்த கொஸ்டினுமே ரிவர்ஸ் இருந்து வாசித்து பாருங்க, ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ இன்கரெக்ட்லி பேர்னு சொல்லும்போது நமக்கு என்ன கொடுக்கானா அடல் டிங்கரிங் லேப். அப்போ டிங்கரிங் பண்ணுறாங்க. அப்போ அடல் டிங்கரிங்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் டுவார்ட்ஸ் ரிசர்ச் அமௌங் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கொண்டு வராங்க. இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒகேஷனல் குரூப்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிங்கரிங் பண்ணுறது அடல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மொதல் ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு, நமக்கு தப்பு தான் கேட்டிருக்கான். அடுத்தது பாருங்க கிரிசிவ் நியூ. அப்போ கிரிசி கேசிசி அப்படிம்போம். அப்போ கிசான் கிரெடிட் கிரிசி அப்படிம்போம். கிரிசினா என்னன்னா அக்ரிகல்ச்சர். அப்போ இதுவும் நம்ம என்ன செய்கிறோம் ரைட்டுன்னு எடுக்கிறோம். அடுத்தது பால்னாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் சப்போர்ட் சர்வீஸ் லைக் சேஃப் அகாமடேஷன் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் டு ஒர்க்கிங் உமன். இந்த ஒர்க்கிங் உமனுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒன் ஸ்டாப் சென்டர். அதனால இது தப்பாயிருது. பால்னாங்கிறது என்னன்னா வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளை வந்து இந்த அங்கன்வாடியில் விட்டுட்டு போவாங்களே, அதுதான் அது. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கிரிச்சி. அடுத்தது அப்போ இது தப்பாயிருது. ஆக்சுவலாக ரைட் ஆகும்போதே நம்ம ஆப்ஷனை பார்த்துடணும். ஏன்னா ஆப்ஷனை பார்க்கும்போது எதெல்லாம் வராதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷனை பார்த்து நம்ம கொண்டு போகணும். ஒன்றுமே இல்லைனாலும் இப்போ கிரிசி நீங்கிறது அக்ரிகல்ச்சர் வரும். அப்போ நமக்கு 2ங்கிறது வராது. அப்போ ஆப்ஷன்லேருந்து நம்ம தூக்குறோம். அடுத்து பார்த்தா உண்ணாதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் தேடுவாங்க பார்த்தீங்களா, ஜாப் ப்ரொவைடர்ஸ் வித் சீக்கர்ஸ். அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி யார் யாருக்கெல்லாம் வேலை வேணுங்கிறது உண்ணாதி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதுவும் ரைட்டு. தப்பு என்ன கேட்டிங்கன்னா 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆப்ஷன் வச்சு நம்ம போடுறோம். அதான் கொடுக்குறோம். அடல் டிங்கரிங் ஆய்வகம், இது என்ன கேட்டிங்கன்னா உயர் பள்ளி மாணவர்களிடையே ஆராய்ச்சிக்கான புதுமையானது. கிரிசி நியூ, இது என்ன விவசாயத்தில் தொழில்நுட்ப தலைவர்களை ஊக்குவிக்கும் திட்டம். பல்னா பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், மருத்துவ உதவி போன்றது ஒன் ஸ்டாப் ஒன் சென்டர். இது அப்போ இதான் தப்பு. உன்னதி வேலை தேடுபவர்களுடன் வேலை வழங்குபவர்களை பொறுத்து செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்ப தளம். அடுத்தது பாருங்க சயின்ஸு, இது போட்டுடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கன் போது நம்ம ஓரளவுக்கு கணிச்சு போட்டுடலாம். அப்போ ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் என்னங்கன்னா நமக்கு ஃபியூஷன் ரியாக்ஷன். ஃபியூஷன் என்ன கேட்டிங்கன்னா அணுக்கரு இணைவுக்கு என்னென்னா நிறைய ஹீட் வேணும். என்ன இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன், ஹைட்ரஜன் ஃபியூஷன் பாங்க. சன்னு வந்து அது க்ளோவாக வருதுன்னா ஃபியூஷன். அந்த ஃபியூஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹீட் வர்றதுக்காண்டி ஃபிஷன் நடத்துவாங்க. அப்போ நமக்கு என்னென்னா இப்போ ஹைட்ரஜன் பாம்புங்கிறது 4th ஆப்ஷன் பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் வந்துட்டு. இப்போ டைம் சேவ் பண்ணிடணும் உடனே. இப்போ நமக்கு இதில் ஒரு ஆன்சர் தான் இருக்கும்போது மிச்சம் 3 வாசித்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ டைமை சேவ் பண்ணிட்டு போனால் பின்னாடி நம்ம வேகமாக போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன இது இந்த ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அட்டாம் பாம்புங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபிஷன் அட்டாம் பாம்புங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷன் ரியாக்ஷன், அதாவது அட்டாம் பாம்புங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அன்கண்ட்ரோல் ஃபிஷன் ரியாக்ஷன். இப்போ நமக்கு என்ன வரணும்னா இது ஆன்சர் வரும். அப்போ ஃபிஷன் இதான் முக்கியமான வார்த்தை, அன்கண்ட்ரோல். அதனால தான் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாம் பாம்பு போட்ட பிறகு நிறைய வருஷத்துக்கு அது இப்போ இது அன்கண்ட்ரோலாக இருக்குது. இதே பவர் ரியாக்டர் இருக்குன்னு வச்சுருமே, அதுவும் என்னென்னா கண்ட்ரோல் ஃபிஷன் ரியாக்ஷன். பவர் அட்டாமிக்லேருந்து எடுக்கிறோம், ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட் பிளாஸாங்கிறது கண்ட்ரோல் ஃபியூஷன் ரியாக்ஷன். இது ஓரளவு கெஸ் பண்ணி போட்டுடலாம் இந்த கொஷின்ஸ். இப்போ சயின்ஸுங்கிறது ஒரு இதாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஷின் டிப் அண்ட் நேனோ லித்தோகிராஃபி. இது என்ன எழுதுகிற முறை டைரக்ட் மெத்தட், இது ரைட்டு.
இது வாட்டர் மாலிகுல்ஸை டிஃப்யூஷன் பண்ணி எழுதக்கூடியது. பேட்டர்ன் ஆஃப் வேரிட்டிஸ் மெட்டீரியல், நிறைய பேட்டர்ன் ஆஃப் வேரிட்டிஸ் மெட்டீரியல் பார்ப்பாங்க. ஃபாஸ்ட் ஸ்கேனிங்கிறது தப்பு ஆக்சுவலாக. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து பார்க்கும் 1 2 3 ரைட்டு, தமிழில் பார்க்கும்போது எழுதுகிற முறைன்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுருங்களேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இது பல்வேறுபட்ட பொருட்களின் வடிவங்களை வரைகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டா நமக்கு இதில் எது வரும் கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா தேர்ட் ஒன் கண்டிப்பாக வரும். அப்போ முதல் 2 வராதுன்னு வச்சுட்டு இந்த 2ல் எதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து எழுதுகிற முறைன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த சிங்கிற ஆப்ஷன் போட முடியும். நெக்ஸ்ட்டு, the primary objective of global one-stop center established by Ministry of External Affairs. அந்த குளோபல்ங்கிற ஒரு வார்த்தை வரனால எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ங்கிற வார்த்தை வருது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன் ஸ்டாப் சென்டருங்கிறது 2015 பெண்களுக்கு பாதுகாப்பு, அதான் முக்கியம். இந்த ஸ்கீம் எதுக்குன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ நமக்கு வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ங்க. இல்லை பெண்களுங்கிற வார்த்தையே இல்லை. ஃபெசிலிட்டேட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அமௌங் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுங்க, பெண்களுங்கிற வார்த்தை இல்லை. அடுத்து பாருங்க, ப்ரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் அசிஸ்டன்ட் டு உமன் வல்னரபிள் சிச்சுவேஷன் வருதா. சப்போர்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் அப்ராடுங்க. இப்போ பெண்களுங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னா சியில் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம போட்டு போயிட்டே இருக்கோம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. 2015 ஆரம்பிக்காங்க. இப்போ பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறான். அடுத்தது அரேஞ்சிங் த குரோனாலாஜிக்கல் ஆர்டர், ஏன்னா பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் வச்சு கேட்கான். ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே கேட்டிருக்கான். சம்பூர்ண கிராமின் ரோஸ்கார் யோஜனா 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. சொர்ண ஜெயந்தி கிராம சர்க்கார் யோஜனா 99 இதை தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது IRDP 1978. அடுத்தது ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் மொராஜி தேசாய்ல 77 கொண்டு வருவாங்க. அப்போ 77 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. இதை பார்த்த உடனே நமக்கு என்னென்னா இதான், இதில் மட்டும்தான் 4 ஆரம்பிக்குது. அப்போ இதான் நமக்கு என்னது ஆன்சரும், டைமை வேஸ்ட் பண்ணாமல் போயிடணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கங்க. கூற்று காரணம் பொறுத்துக, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அதில் தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, assertion, the lack of alternate employment, the lack of skill training, the lack of credit facility for women is another factor that keeps them poverty. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் குறைவாக இருக்கிறனால, ஸ்கில் டெவலப்மெண்ட் குறையாக இருக்கிறனால, கிரெடிட் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கிறனால பெண்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா பாவர்ட்டி, வறுமையிலேயே எப்போவுமே இருக்காங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ரைட்டாக தான் இருக்கும். இப்போ ஃபேக்ட்டு ஏதாவது நம்பர்ஸை கொடுத்துருக்கான், ஏன்னா ஒரு பேரை கொடுத்துருக்கான், ஏன்னா ஒரு நேம் கொடுத்துருக்கான், ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கான். அப்போ அதுதான் ரைட்டாக தப்பான ஆராய்ச்சி பண்ணணும். ஜென்ரலாக கொடுக்கும்போது இங்கே பார்த்துக்கிடணும். அப்போ பாவர்ட்டி இஸ் இன்க்ரீசிங் பிகேமிங் த ஃபெமினின் ஐடென்டிட்டி. இப்போ வறுமையில் இருக்காங்கன்னா அது ஒரு ஐடென்டிட்டி தான், ஃபெமிலியர் ஐடென்டிட்டி தான். ஏன்னா இப்போ பெண்கள்னு எடுத்தாவே வறுமையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வல்னரபிள் செக்ஷனில் தான் அவங்களை கொண்டு போய் வைக்கும். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இதனால லீடிங் பாவர்ட்டிங்க, பாவர்ட்டினாலே பெண்களுக்கு ஒரு ஐடென்டிட்டிங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2வது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால போத் ஆர் ரைட்டு, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். தமிழில் பாருங்கள், பெண்களுக்கான மாற்று வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான திறன் பயிற்சி, பெண்களுக்கான கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும் அப்படிங்காங்க. வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக வருகிறது அப்படிங்காங்க. இப்போ 2மே சரி, விளக்கமும் சரி. நெக்ஸ்ட், இது நம்ம டைரக்ட் கொஸ்டின். இப்போ தான் அந்த பாலிட்டி வந்த பிறகு தான் கொஸ்டின் ஈஸியாகவே உணர முடியுது. இங்கே என்ன சொல்லணும்னா, இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து வேலைக்கு அமர்த்துறது, அதை தான் தடை பண்ணுறது. ப்ரொஹிபிட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஆர்டிகல் 27. 21 ஏங்கிறது ரைட் டு எஜுகேஷன். 17ங்கிறது அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இது டிபிஎஸ்பியில் நமக்கு ஒரு 6 பாயிண்ட் வரும். ABCDEF, அந்த 6 பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த 39 வந்து ஏகப்பட்டாட கேட்டிருக்கான். அடுத்து ஸ்கீமை கொடுத்து இயரை கொடுக்குறான். ஏன்னா ஸ்கீமை கொடுத்து இயரை கொடுக்குறான். நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க 2024. குரல் முற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு 1330 குரலை மனப்பாடம் செய்யறதுக்காண்டி கொண்டு வந்தாங்க. மனப்பாடம் செய்யறதுக்கு கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 கொண்டு வர்றாங்க. அடுத்தது
இல்லம் தேடி கல்விங்கிறது இப்போ ரீசெண்டாக கொண்டு வருது. இல்லம் தேடினா இந்த கொரோனா டைமில் வீடு தேடி குழு கொடுக்குறது 2021 வருது. இப்போ நீங்கள் இதில் கவனிக்கணும் என்னன்னா, மனுநீதினு ஒரு ஸ்கீம் வந்து இன்ன வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்போ இப்போ இருக்க கவர்மெண்ட்டில் அப்போ அது பழைய கவர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒன்றை நீங்கள் பிடிச்சாவே ஓரளவு தூக்குறமாக இருக்கும் ஆப்ஷனில். ஆனால் அந்த ஏன் அப்போ கொஸ்டின் கேட்காங்கன்னா, அந்த மனுநீதிமாயே இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாடலில். ஏன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு கொண்டு வராங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில். இப்போ அதை வச்சு ஒரு பொறுத்துக்கு ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. பொறுத்துக்கெல்லாம் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் a நியூ பிளாட்ஃபார்ம் பை யூசிங் AI டெக்னாலஜி டு கைட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங். எலையா, இது ஒரு சாட்பாட். எலையான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த எலையாங்கிற ஸ்கீம் எதுக்கு அடியில் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் அடியில் தான் வரும். யூஆர் யுவன் கிங் ஸ்கீம்ங்கிறது எதில் வரும்னா நான் முதல்வன் ஸ்கீமில் தான் வரும். அப்போ இந்த ஸ்கீம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு AI டெக்னாலஜி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னங்கிறது உங்களுக்கு குழப்பறைக்காண்டி வச்சுருக்காங்க. அடுத்தது, டேஷ் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கேரளா. இப்பவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது குஜராத், 2வது தமிழ்நாடு, 3வது மகாராஷ்டிரா. அப்போ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும். இதுவுமே கெஸ்ஸிங் பண்ணி போடலாம். பஞ்சாப் ஹரியானான்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே கல்ச்சர் தான் வரும். அப்போ தமிழ்நாடா கேரளான்னு பார்க்கும்போது நம்ம கேரளாவை ஆப்ஷன் போடுறோம். நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரீட்சையில் வந்து 50% நீங்கள் படிச்சுட்டு போய் 50% வந்தாவே நீங்கள் பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி தான். மீதி 50% ஹவு டு மேனேஜ், அதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த பாருங்க, இந்த டோட்டல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, GERம்பாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் 2021-22ங்காங்க. அப்போ இது வந்து நம்ம படித்து தான் போட்டாகணும். இது வந்து 47%. இது படித்தாத மட்டும் தான் போட முடியலன்னா போட முடியாது. அதான் ஆப்ஷன் பாருங்க, 45, 46, 47, 48ங்க வைக்காங்க. இது யார் ரிப்போர்ட் கொடுக்கன்னா, ஆய்ஸ் ரிப்போர்ட்டும்பாங்க. என்ன, ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். இது வந்து படிச்சிருக்கணும். அதாவது ஃபுல்லாக பாலிசி நோட்டில் இருந்தால் ஃபுல் கொஷின் கேட்டிருக்காங்க. பாலிசி நோட்டை நல்லா கவர் பண்ணணும். அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் கிரெடிட் ஸ்கீம் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இஸ் இன்கரெக்ட். கரெக்ட் கிடையாது, இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்போ இன்கரெக்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இன்கரெக்ட் என்னன்னு பார்க்கும்போது, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக டைரக்ட் கேஷ் கிராண்டுங்காங்க, தப்பு. ஆக்சுவலாக இது என்னென்னா, அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு பேங்க் வந்து கொடுக்காங்க. அப்போ அந்த கேரண்டியை வந்து யார் கொடுக்காங்கன்னா, கிவ் கேரண்டி டு பேங்க். அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக அந்த கேரண்டி யார் கொடுக்கணும், பேங்க் கொடுக்கணும். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லும்போது அவன் கேட்டிருக்கானா, அதான் கேட்டிருக்கான், விச் இஸ் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்போ ஒன்று வரணும். அப்போ எது வரான்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின் என்ன, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெசானைன் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். கேபிட்டல்னா நான் ரீபேயபிள் கிரெடிட்டுங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரீபேயபிள் கிரெடிட் தான். அப்போ இதுவும் தப்பு. அப்போ 1, 2 நமக்கு என்னது ரைட் ஆயிடுது. அப்போ ஆப்ஷன் படி இது மட்டும் தான் போட்டு ஓடிடலாம், மிச்சம் 2 வாசிக்காமே விட்டுறலாம். அப்போ ஆப்ஷனை பார்த்து செய்யணும். ரிவால்விங் ஃபண்டு சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறீங்க, கிராப் லோன் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் எடுத்தோடனே உங்களுக்கு லோன் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இதே இது வருஷம் 1 லட்சம் கொடுக்காங்க, கேட்கும்போதெல்லாம் கொடுக்காங்கன்னா அது ரிவால்விங் ஃபண்டு சப்போர்ட்னு அர்த்தம், ரிவால்விங். அப்போ இதில் என்னென்னா, அந்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா கன்செஷனல் கிரெடிட், இது ரைட்டு. அடுத்து நாப்னா நபார்டு கிஷான் அப்படிம்பாங்க. நபார்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடரிம்பாங்க, ஒரு 7 சப்சிடரி இருக்குது. அதில் நபார்டு கிஷானுங்கிறது வந்து இனிஷியேட்டிவ் கிரெடிட் ஸ்கீம் வித் தமிழ்நாடு, இது ரைட்டு. அப்போ அந்த 7 சப்சிடி நம்ம பார்த்துக்கிடணும். எல்லாத்துலேயுமே நாப்புங்கிற ஒரு வார்த்தை வரும். முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, NAP, நபார்டு. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா, சம்ருதின்னு ஒன்று இருக்குது, மொத்தம் 7 கிஷான் ஒன்று இருக்குது, நபார்டு ஃபின்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபவுண்டேஷன், நபார்டு கான்ஸ்னு ஒன்று இருக்குது, வெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்தது சன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 7 இருக்குது. அதில் கிஷான் வந்து நம்ம கொடுக்குறது.
இப்போ ஆப்ஷனை பார்த்தே போகணும். விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புக்கான பின்வரும் கடன் திட்டங்கள் எது தவறானதுங்க? கடன் உத்தரவாத திட்டத்தின்படி நேரடி பணம் கிடையாது, பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க, இதுவும் தப்பு, கண்டிப்பாக திருப்பி செலுத்தணும். இது 2 ரைட். இப்போ ஆப்ஷனை பார்த்து போடுறோம். அடுத்த கொஸ்டின், which of the following statement are true about features of தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி எது ரைட்டு அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷனையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு திரும்ப கொஸ்டினுக்கு வர்றோம். தமிழ்நாடு ஹாஸ் த 7th highest GSTP per capitaங்க. தமிழ்நாடு ஹாஸ் லோ இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்மால் சர்வீஸ் செக்டாருங்காங்க. தமிழ்நாடு இஸ் 2nd largest எக்கனாமிங்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரவர்ஷியல் ஆகுதா? ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 7th, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 2nd அப்படிங்காங்க. அப்போ இந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கணும். இந்த 2ல் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரப்போகுது அப்படிங்கும். இப்போ தான் ரீசெண்டாக பேப்பரில் பார்த்துருப்போம், ஜிஎஸ்டிபியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அப்போ 7th இதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ரீசனாக இதை வச்சு இந்த இடம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக பார்க்கும்போது நமக்கு இப்போ நடந்ததில் பார்த்தீங்கன்னா 2024, 25 இதில் நம்மளுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பழைய இதை கம்பேர் பண்ணும்போது 2023, 24 கம்பேர் பண்ணும்போது இப்போ 16% நமக்கு க்ரோத் ரேட் இருக்குது. தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி 16% க்ரோத் இருக்குது. வேல்யூ அடிப்பில் பார்க்கும்போது 33.1 லட்சம் crore. இந்தியா லெவலில் பார்க்கும்போது நம்மளுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ கேட்டிங்கன்னா 11.90%. இதில் 3ல் ஒரு கொஸ்டின் உறுதியாக உங்களுக்கு இடம் கேட்குறான். க்ரோத் ரேட்டு சொல்லும்போது 16%, எவ்வளவு லேக் க்ரோர்னா 31.9. கண்டிப்பாக இதை எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க. இந்தியா லெவலில் இது இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஜிடிபியில் மொதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொன்னோடனே இதை அடிச்சிடணும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2, 3 பார்க்குறோம். அப்போ 3ங்கிறது 2 இடத்துலையுமே இருக்குது. அப்போ நீங்கள் அதை விட்டுறணும். 3ங்கிறது இப்போ ரைட்டுன்னு அர்த்தம், அதை விட்டுருங்க. இப்போ 2 மட்டும் பார்க்குறோம். ஏன்னா அப்போ 2 மட்டும் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக தமிழ்நாடு இதில் என்ன கேட்டிங்கன்னா, 3வதுல தமிழ்நாடு ஹாஸ் த 2nd largest எக்கனாமிங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி மகாராஷ்டிரா, லார்ஜஸ்ட் எக்கனாமியில் 2வது நமக்கு தமிழ்நாடு. நேற்று பேப்பரில் எக்ஸ்போர்ட் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்காங்க இந்தியாவிலேருந்து. ஃபஸ்ட்டு யாருன்னா குஜராத், 2வது மகாராஷ்டிரா, 3வது தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு சம்மந்தமாக நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டாக தப்பான்னு நம்ம பார்க்குறோம். அதில் தமிழ்நாடு ஹாஸ் த லோ இண்டஸ்ட்ரிங்க. நம்மகிட்ட நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸ்மால் சர்வீஸ் செக்டாருங்க, நம்மகிட்ட நிறைய சர்வீஸ் செக்டார் இருக்குது. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதாகிடுது, தப்பாகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 ரைட் ஆகிட்டு. அப்போ தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுக்க போகணும். தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றி கீழ்வரும் கூற்றுகளே எது உண்மை? தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 7வது உயர்ந்த இடத்தில் உள்ளதுங்க, தப்பு. அப்போ தமிழ்நாடு குறைந்த தொழிலுங்க, அதுவும் தப்பு. அப்போ இதுதான் நமக்கு என்னது ரைட்டு. நெக்ஸ்ட், என்விரான்மெண்ட்டில் வச்சு ஒரு கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் வச்சு கொடுக்கலாம். கியோட்டோ ப்ரோட்டோக்கால் வாங்க. கியோட்டா, டொயோட்டா, அந்த O1 முடியுமே ஜப்பானில் வச்சு நடக்கும். 1997 நடக்கும். இங்கே வச்சு தான் அந்த குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுவாங்க. அப்போ ரெடியூஸ் எமிஷன் ஏன்னா அப்போ 1க்கு 4. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் தட்டி விட்டுடலாம். எப்போவுமே இந்த ஆப்ஷனை பார்த்தே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது ரியோ சமிட் அப்படிம்பாங்க. 1972 நடக்கும். ரியோ எர்த்து சமிட்டுங்கிறது 92 நடக்கும். 92 நடக்கும் ரியோ எர்த்து சமிட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் எல்லாருக்கும் தெரியும். 2015 கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோட நம்ம 1.5% உள்ள கொண்டு வரணும். டெம்பரேச்சர் ரைஸ் லிமிட் த குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ். இங்கே தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸை இண்டஸ்ட்ரியல் ஏராக்கு முன்னாடி உள்ளதோட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிம்பாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். மாண்ட்ரியல் புரோட்டோக்கால். மாண்ட்ரியல்ங்கிறது கனடாவில் ஒரு ஊர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாண்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஓசோன் லேயர் ஓட்ட விடுறதை பற்றி பேசியிருப்பாங்க. 4மே இம்பார்ட்டன்ட். இது ஈஸியாக போடக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் அசெப்ட்ஸ் அண்ட் ரீசன். COP 28. இப்போ நம்ம COP 38 பெலாமில் வச்சு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பிரேசில். அதை பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ COP 28 marked a significant milestone in a global climate action by calling for transition away from fossil fuel. ஒவ்வொரு இதுலையுமே இதை தான் சொல்கிறோம். ஃபாசில் ஃபீல்ட்லேருந்து வெளியே வரணும், ஃபாசில் ஃபீலை பயன்படுத்தக்கூடாது, நம்ம காத்தாடியிலேருந்து மின்சாரம் எடுக்கணும், சோலார்லேருந்து மின்சாரம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலையுமே சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ இது ரைட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது, இப்போ ஃபாசில் ஃபீலை யூஸ் பண்ணக்கூடாதுங்க மொதல் ஸ்டேட்மெண்ட். அது வருஷம் சொல்கிறது தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த குளோபல் ஸ்டாக் டேக் எ கீ காம்போனன்ட் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறது 2015 ஹைலைட்டட் த அர்ஜென்ட் நீட் டு ஆக்சிலரேட் கிளைமேட் ஆக்ஷன். அப்போ இந்த குளோபல் ஸ்டாக் டேக்னா என்னென்னா அந்த என்டிசி கொண்டு வருவாங்க, நேஷனல் டெட்டர்மினேஷன் கான்ட்ரிபியூஷன். இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா அந்த உங்களுடைய எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க இந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க அப்படிங்காங்க. அப்போ இதுக்கும் இது ரெண்டுமே ரைட்டு தான். ஏன்னா குளோபல் ஸ்டாக் டெக்ங்கிறது எங்கே கொண்டு வராங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் கொண்டு வராங்க. இது என்ன கேட்டிங்கன்னா அந்த அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் அந்த ஃபாசில் ஃபியூலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ரெண்டுமே ரைட்டு, சரியான விளக்கம் கிடையாது. அப்போ நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட்டு இதுதான் கொடுக்குறாங்க. அடுத்தது த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் பவுண்ட் அகஸ்தியன் மலை பயோஸ்பியர். அதாவது அகஸ்திய மலை, இது ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான். அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள். ஆக்சுவலாக இந்த பச்சைக்குழி வைப்பர் அப்படிம்பாங்க. பச்சை பாம்பில் பெரிய பாம்பாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னா மேகமலை அந்த ஏரியாவில் காணப்படும். அதனால் இது போடுறது கஷ்டம்தான். இது ஒன்றும் வராது. மிச்சம் ரெண்டும் நமக்கு என்னதுன்னா வரும். அப்போ நமக்கு வந்து காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் கேட்கும்போது 1, 2 ஆன்சர். இது ஒரு கஷ்டமான கொஸ்டின் தானா. அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுക്കാം. ஃபாரஸ்ட் ரெகுலேட் ஃப்ளட் அண்ட் ட்ராட். வறட்சியையும் வெள்ளத்தையும் தடுக்கிறது. இப்போ ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ரைட்டு தான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அவன் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். கரெக்டாக ராங்கா இன்கரெக்டான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ கரெக்டு தான் கேட்டிருக்கான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லும்போது ஏ வந்து கண்டிப்பாக ரைட் ஆகணும். அப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்கள். இது வராது, இது வராது. நெக்ஸ்ட் அடுத்தது போவோம். ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் லாஸ்ட் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் 10% டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுங்காங்க. அப்போ டிராபிக்கல் ஃபாரஸ்ட் என்னென்னா இதான் ஈக்குவேட்டரு, இது 23 டிகிரி கேன்சர், இது 23 டிகிரி கேப்ரிகான். இந்த இடத்துல உள்ளது என்னென்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட். அதுக்கு மேலே உள்ளது டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட், அதுக்கு மேலே கோனிக்கல் ஃபாரஸ்ட் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல உள்ள ஃபாரஸ்ட் வந்து 10% அழியுது அப்படிங்காங்க. 10% அழிஞ்சால் 10 வருஷத்தில் ஃபாரஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ கூட நமக்கு பலம்ல அமேசானில் வச்சு நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்காங்க. என்ன கொடுக்காங்க? டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறதுடைய ரேட்டு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஆனுவலி 0.5% தான் கொடுத்துருக்காங்க. 10%. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருதா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் கேட்டிங்கன்னா இதுதான் வரும். பி தப்பாகும்போது. இருந்தாலும் மற்றதை பார்ப்போம். நியர்லி 47% ஆஃப் த ஃபாரஸ்ட் வேல்டு ஆர் டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுங்காங்க. ஆக்சுவலாக பூமியில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 45% இதாக இருக்கும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன ஆகும்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆயிரும். அடுத்தது 45% ஆஃப் த வேல்டு ஃபாரஸ்ட் ஆர் அண்டர் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படிங்காங்க. ஆக்சுவலாக நியர்லி 20 to 21% தான். அப்போ இதுவும் நமக்கு தப்பாயிருது. இது ஆப்ஷன்லேருந்து அடிச்சிடலாம். இதை தான் அதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றான் பாருங்க. டேஷ் சேட்டலைட் வாஸ் சென்ட் பை ISRO. அப்போ ISRO நல்லா படிச்சோம். 1 January 2024 டு ஸ்டடி காஸ்மிக் எக்ஸ்ரேங்க. அப்போ எக்ஸ்ரேன்னு சொல்லும் போதே நம்ம வந்து கொஸ்டினுக்கும் ஆப்ஷனுக்கும் ஏதாட்டும் லிங்க் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சும்மா எடுத்தோடனே தெரியலன்னு நினைக்கக்கூடாது. அப்போ லிங்க் இருக்கான்னு பார்க்கும்போது எக்ஸுங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் இல்லை. அப்போ இதை நம்ம போட்டு போயிடலாம். அப்போ இதில் வந்து என்ன, அதை தான் கொஸ்டின் எடுக்கிறவங்க பண்ணுற மிஸ்டேக். அதை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்னென்னா எக்ஸ்போஸ் பேட் ஷாட்டு, எக்ஸ்ரே, பொலாரிமீட்டர், சேட்டலைட். இது வந்து 2024 அனுப்புகிறாங்க. மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ட்ரோசாட்டுங்கிறது 2015 நம்ம அனுப்புகிறோம். சந்திராயன் 1ங்கிறது 2008, சந்திராயன் 2ங்கிறது 2019 அனுப்புகிறோம். சந்திராயன் 3ங்கிறது 2023 அனுப்புகிறோம். ஆதித்யா L1ங்கிறது 2023 அனுப்புகிறோம். நம்ம ஆப்ஷன் நம்ம அழகாக தூக்கிடலாம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடிய ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு இதுவுமே அடிக்கக்கூடிய ஆப்ஷன் தான். சென்ட்ரல் சால்ட் அண்ட் மரைன் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குங்க? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபுல்லாக படிச்சுக்கிறோம். அதில் சால்ட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுக்கான். சால்ட்டுனாவே எங்கே அதிகமாக இருக்குன்னா குஜராத் தான் இருக்கும். நம்மளும் அடிக்கடி இம்போர்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல பாவ்நகர் குஜராத் நம்ம போயிட்டே இருக்கலாம். கொச்சின்ங்கிறது ஃபிஷரிஸ் வரும்.
ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கும், நியாட்டுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா NIWI இருக்கும், நிப்ட் இருக்கும். இதெல்லாம் சென்னையில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டை பார்த்துக்கிறோம். நரிமணத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆப்ஷன்லேருந்தே அடிச்சுக்கலாம். 23. அடுத்தது கிளீன் ஏர் ஆக்ட் பாஸ்ட் இன் த இயர். ஆக்சுவலாக கிளீன் ஏர் ஆக்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1981. அதில் இந்தியாங்கிற ஒரு வார்த்தை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். 1972 நமக்கு தெரியும், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். 1980 அந்த ஆக்ட்லேருந்து ஒன்று கேட்குறான், ஃபாரஸ்ட் ஆக்ட். இதே 1986 படிச்சுக்கணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ நமக்கு வந்து கிளீன் ஏர் ஆக்டு வேர்ல்டு லெவலில் US கொண்டு வருவாங்க. அதை தான் 1970. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கிளீன் ஏர் ஆக்டுங்க 1981. அதே இதில் வாட்டர் ஆக்டும்பாங்க, அது 1974. இயரெல்லாம் படிச்சுக்கிடணும். நீங்கள் படிக்கும்போது எந்த கண்ணோட்டத்தில் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாபிக் நல்லா படிச்சுட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போமே நமக்கு தெரியும் எவ்வளோ நம்பர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். 2வது ஒரு சப்ஜெக்டில் என்னென்ன பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். 3வது அந்த சப்ஜெக்டில் என்னென்ன ஊர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ சிப்பாய் கழகன்னு படிக்கிங்கன்னா, சிப்பாய் கழகத்தில் எந்தெந்த வருஷத்தெல்லாம், வேலூர் சிப்பாய் கழகன்னு படிக்கினா அதில் என்னென்ன வருஷம் என்னென்ன நம்பர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். யார் யார் பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எந்தெந்த பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படியே மெமரி பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேட்டர்னு ஒரு இப்போ புது ரிவைஸ் பண்ணி புது ஸ்டூடெண்ட்டுக்கு 14 டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். பக்காவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து வாட்டர் ஆக்ட் பார்த்துட்டோம். இப்போ 1970. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிளீன் ஏர் ஆக்டுங்கிறது 1970 வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுக்குறான். ஏன்னா இது நீங்கள் வந்து வெள்ளோடு ஈரோடுன்னு படிச்சிருப்போம், அதை வச்சு நீங்கள் தூக்கலாம். சீக்குன்னு ஆள் வரணும், முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம், வேத்தங்குடி சிவகங்கை டைரெக்டாகவே கூட்டுறோம். மயூர தோட்டங்கிறது தூத்துக்குடியில் ஓட்டப்படாரம், இந்த மயில்கள் அதிகமாக இருக்கும். கரை வெயிட்டிங்கிறது வந்து அரியலூர். அப்போ நம்ம ஒன்றை வச்சு ஆன்சர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பொறுத்துக்கெல்லாம் நீங்கள் தூக்குற மாதிரி தாங்க கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு அது பிறகு என்ன கொடுக்குன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் பீரியட் இன் ஆர்டர்னு கொடுத்துட்டான். என்னென்ன பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஏன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்னா இயரே தெரியல, அதனால தான் ஹிஸ்டாரிக்கு முன்னாடின்னு சொல்லிட்டான். அப்போ ஆப்ஷன் வந்து அதான் ஃபஸ்ட்டு வரணும். இப்போ இதுவும் வராது. அப்புறம் சோழா பீரியடுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரிலேருந்து 11th செஞ்சுரி வரை வரும். சங்கம் ஏஜ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நமக்கு வந்து பிஃபோர் கிறிஸ்ட் 3 to நமக்கு AD கிமு 3க்கு மட்டும் கிமுது. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் தூக்கலாம். ப்ரீ ஹிஸ்டரிக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது, சங்கம் ஏஜ் தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துட்டு. பல்லவா ஏஜுங்கிறது 6th செஞ்சுரி to 9th செஞ்சுரி. அப்போ நம்ம ஆன்சரு ஒவ்வொரு ஆன்சரும் பார்க்க கீழே உள்ள ஆப்ஷனை பார்த்தே அடிக்கணும். இப்போ இதுதான் இந்த பீரியடு. உடனே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடாது. அடுத்தது அசட்ஸ் அண்ட் ரீசன். VOC சார்ஜ்டு வித் செடிஷன் வாஸ் சென்டென்ஸ்ட் டு 40 years இம்ப்ரிஸ்மெண்ட். கரெக்டு. 20 வருஷம் அவர் செஞ்ச தப்புக்காண்டி போடுவாங்க. இன்னொன்று வந்து அவர் ரகசியமாக வேலை பார்த்ததுக்காண்டி ஒரு 20 வருஷம் போடுவாங்க. 1908 போடுறாங்க. கரெக்டு. இது 40 வருஷம் தண்டனை கொடுக்காங்க. அப்புறம் அட்டென்ட் த சூரத் காங்கிரஸில் அட்டன் பண்ணுவார். 1907 சூரத் பிளவு நடக்கும்போது வஉசி அட்டன் பண்ணுவார், பாரதி அட்டன் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க திலகருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வஉசி என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னாட்டு திலகர் அப்படிம்பாங்க. திலகருக்கு ஈக்குவலாக இப்போ தமிழ்நாட்டில் கருதக்கூடியது ஆள் யாருன்னா வஉசி அப்படிம்பாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாட் ரீசன். அப்போ ஆன்சர் என்னன்னா சி. அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1856 விடோ ரீமேரேஜ் ஆக்ட். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் மட்டும் தெரியும். இவர் எந்த ஊருக்காரர் அப்படி நம்ம யோசிக்கணும். சும்மா டக்குன்னு போடக்கூடாது. சந்திரா அப்படின்னு வந்தாவே வெஸ்ட் பெங்கால் தான் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாட்டர்ஜி நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால், அப்போ கல்கத்தா, அப்போ மற்றது பார்த்துக்கணும். அப்போ இந்த வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் செட்டப் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் எப்போ ஆரம்பிக்காருன்னா 1849 ஆரம்பிக்கார். அடுத்தது வாட் ஹாவ் டு பி ரியலைஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் த இக்னோரன்ஸ். இது வந்து திருக்குறள்.
அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது. அப்போ வந்து அந்த வார்த்தையை நம்ம அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கணும். அறியாமை அகன்று, அப்போ அதில் தான் வருது மயக்கம் தெளிந்து. நலம் தோன்றும் மாசற்ற உண்மையை உணர்தல், அப்போ ஆன்சர் என்னன்னா ஏ. அடுத்து தர்ம கொஸ்டின். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1916. 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்காங்க. நாயர், என்ன செட்டியார், உங்களுக்கு புரியுறக்காண்டி சொல்கிறேன், முதலியார். இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். நாயர்னா டிஎம் நாயர், தியாகராஜ செட்டியார், நடேச முதலியார். 1916 ஆரம்பிக்காங்க. அடுத்து டிஎம்கே எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1949. இப்போ இதை பார்த்தோன்னே ஆன்சர் போடணும். ஆன்சர் செட் ஆகிட்டு போட்டு போயிட்டே இருக்கு டிஎம். அப்புறம் திராவிட கழகம் வந்து 44 சேலத்தில் ஆரம்பிக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து 1925. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சாவே நம்ம ஆன்சர் போட்டு ஓடிடலாம். இப்போ உங்களுக்கு எது ஈஸியோ அதை வச்சு போடணும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மீட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ் கண்டக்டட் அட் விச் பிளேஸ். இப்போ மாநில லெவலில் முதல் மீட்டிங் எங்கே நடந்ததுன்னா செங்கல்பட்டில் நடக்குது. என்ன செல்ஃப் 1929. ஏன்னா யாருன்னா சவுந்தரபாண்டியன் தலைமையில். 2வது மீட்டிங் 1930 ஈரோடு, ஜெய்கர். 3வது மீட்டிங் 1931 என்ன விருதுநகர், சண்முகம். நெக்ஸ்ட், which one of the following statement is wrong? அதான் முக்கியம், தவறானது. எட்வர்ட் கிளேவ், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். அப்போ இந்த எட்வர்ட் கிளேவ்ங்கிறது 1798 1803 வரை மெட்ராஸில் கவர்னராக இருப்பார். அப்போ அதில் தவறானது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்லேயே வாசிக்கலாம். ஆற்காடு நவாப்பின் அரசை பறித்து கொண்டார், கரெக்டு. பாளையக்காரர் ஆட்சி முறையே ஒழித்தார், அபாலிஸ்ட் பாலிகார் சிஸ்டம். ஏன்னா அடுத்தது அவருடைய பீரியடில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜுடிஷரி வந்து என்ன செய்றாருன்னா ஃபார்ம் பண்ணுறாரு, மெட்ராஸில் ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா 1800 ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, பாலிகார் முறையை ஒழித்தது எப்போ கேட்டிங்கன்னா 31 ஜூலை 1901 கர்நாடிக் ட்ரீட்டியில். அடுத்தது தமிழ did not show interest in the letter of the வீரபாண்டிய கட்டபொம்மன் stating insult inflicted him கலெக்டர் ஜாக்சன். கலெக்டர் ஜாக்சன் வந்து ஜாக்சன் துறை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான்னு லெட்டர் வந்து கவர்னருக்கு அனுப்பிவிடுவாங்க. கவர்னர் அதை வாசித்து தகுந்த ஆக்ஷன் எடுத்து ஜாக்சனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன்னா, கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கருத்துக்கு எட்வர்ட் கிளேவ் ஆர்வம் காட்டினார். அப்போ நமக்கு 4th ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாயிருது. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக, பங்கிம் சந்திர ஜாட்டர் விச் இஸ் ரைட் மேட்சஸ்ங்க, பொறுத்துக்க கிடையாது, ரைட் மேட்சஸ் கரெக்டாக போடணும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இவர் தான் ஆனந்த் மடன்னு சொல்லிட்டு நூலை வந்து இருக்காரு. 1881 ஒரு நாவலை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த நாவலில் தான் வந்தே மாதரங்கிறது 1875 வந்தே மாதரம். அதனால தான் 150வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொன்னால் ஆப்ஷன் பார்க்குறோம், 1 மட்டும் கேன்சல் ஆகுது. அடுத்தது லார்டு மிண்டோ மார்லின்னு பார்க்கும்போது நமக்கு 1909 மெட்ராஸ் மாகாணம் கிடையாது, அவர் வந்து இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ இதுவும் கட் ஆகுது. அடிக்கடியே கட் பண்ணிட்டே வரணும். சுதேசிங்கிற வார்த்தையை உருவாக்குனது வஉசி தான் 1905. அப்போ அது கரெக்ட். அப்போ 1, 3 ரைட்டு. லாலா லஜபதி ராய் இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ஆரம்பிச்சாருங்க, தப்பு. அப்போ நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் யார் ஆரம்பிச்சான்னா சதீஷ் சந்திரா. இந்த கொஸ்டினை கீழே எடுத்து வச்சு நல்லா திரும்ப பாருங்கள். நாட்கள் கம்மியாக இருக்கும்போது தான் நீங்கள் ஒர்க்கு செம்மையாக பண்ணணும். பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போகலாம். எப்போவுமே ஒரு தியரி உண்டுங்க. இந்த இப்போ இருக்கிற நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். முதல் 20 நாள் கடுமையாக படிக்கலைன்னா கடைசி 20 நாள் நீங்கள் படிக்க மாட்டீங்க. முதல் 20 நாள் கடுமையாக படிச்சிருங்க. அடுத்தது இது அப்படியே பொறுத்து தான் வேணும். மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் 1835 ஆரம்பிக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் 1840 ஆரம்பிக்காங்க. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1834. பச்சையப்பா கல்லூரி வந்து 1835. இப்போ ஆப்ஷன் வந்து பி.
நெக்ஸ்ட், who among following was appointed as the ஜமீன்தார் ஆஃப் ராமநாடு பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிளேஸ் ஆஃப் முத்து ராமலிங்க சேதுபதி? இந்த முத்து ராமலிங்க சேதுபதியை தூக்கிட்டு ராமநாட்டில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரை நியமிக்கிறாங்க அப்படிங்காங்க. அப்போ இவருடைய சகோதரி, மூத்த சகோதரி யாருன்னா மங்களேஸ்வரி நாச்சியார், இவரை நியமிக்காங்க 1803 1812 வரை. இதான் நமக்கு ஆன்சர். இது சப்போஸ் தெரியலன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆண்கள். அப்போ இதில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குன்னு போட்டு போகிறோம். மங்களேஸ்வரி நாச்சியார் தெரியாத பட்சத்தில் ஆப்ஷன்ல இருந்து நம்ம ஆன்சர் எடுக்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அடுத்து அசட்ஸ் அண்ட் ரீசன். அன்வார்தீன் த நவாப் ஆஃப் கர்நாடிக் சென்ட் அண்ட் ஆர்மி ஃபைட் அகெயின்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் இன் 1746. அப்போ கர்நாடிக் வார் 3 நம்ம படிச்சு வச்சுக்கிடணும். ஆனால் இந்த வார் வந்து அடையார் வார் என்ன. அப்போ கர்நாடிக் வாரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 48, செகண்ட் கர்நாடிக் வார் 1749 54, தேர்டு கர்நாடிக் வார் ஏன்னா 1756 63 வரை. முதல் கர்நாடிக் வந்து ஐஸ்லா உடன்படிக்கை, ரெண்டாவது பாண்டிச்சேரி உடன்படிக்கை, மூணாவது வந்து பாரிஸ் உடன்படிக்கை. அல்ப பாண்டியன் பாஸ் ஆயிட்டான்னு வச்சிருக்கோம். அல்பங்கிறது ஐஸ்லா, பாண்டியன் பாண்டிச்சேரி, பாஸுங்கிறது பாரிஸ் உடன்படிக்கைன்னு வச்சுக்கிட்டணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையை வந்து பிரெஞ்சுக்காரன் ஆக்குபை பண்ணிடுதான். ஆனால் அன்வார்தீனுக்கு நான் தந்துருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் கொடுக்காதனால அந்த அன்வார்தீன் டீம் வந்து பிரெஞ்சுக்கு எதிராக சண்டையை போடுறாங்க. அதை தான் நம்ம என்ன சொன்னால் பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிமோ. 1746 முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, டியூப்ளெக்ஸ் பிரெஞ்சு கவர்னர் ஃபெயில் டு கீப் த ப்ராமிஸ் சரண்டரிங் மெட்ராஸ் டு நவாப் ஆஃப்டர் இட் ரீகேப்சர். அப்போ இதுவும் நமக்கு ரைட். இதை தான் சொல்கிறோம். அதாவது திரும்ப அன்வார்தீனுக்கு கொடுக்குன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல, அதனால் அவங்க சண்டை எடுத்து வர்றாங்க. நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆப்ஷன் பி. கூற்று காரணமாக போட்டு போகணும். அப்போ தான் அந்த கூற்று காரணத்தில் நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், பாலிட்டியில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கேட்டான். 91st அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வருவாங்க. இதில் வந்து 2003 என்னங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட்டில் தான் அந்த 15% லோக்சபாவாக இருக்கட்டும் மினிஸ்டருடைய எண்ணிக்கை 15% தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. கோவாவில் 40 எம்எல்ஏ 39 பேர் மினிஸ்டராக இருப்பாங்க. அப்போ தான் மினிஸ்டருடைய எண்ணிக்கையை வைக்கிறதுக்கு பதிலாக எம்எல்ஏ எலெக்ஷன் வைக்கிறதுக்கு பதிலாக மினிஸ்டர் எலெக்ஷனே வச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் டக்குன்னு என்னன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த். இப்போ தமிழ்நாட்டில் 243 எம்எல்ஏ 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னா அதில் 15% தான் மினிஸ்டருடைய ஸ்ட்ரென்த் இருக்கணும், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் சேர்த்து. அதேமாதிரி அங்கே 543 எம்பி இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சேர்த்து 15% தான் இருக்கணும். 91st அமெண்ட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். 1வது ஸ்டேட்மெண்ட் பொறுத்துக்க 1. அப்போ நமக்கு எது வராதுன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் வராது. ரெண்டாவது 102 அமெண்ட்மெண்ட். 102 அமெண்ட்மெண்ட்டுங்கிறது 2018 கொண்டு வராங்க. 102 அமெண்ட்மெண்ட் வந்து 2005 கொண்டு வராங்க. இது என்னன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ்க்கு. அப்போ பொறுத்துக்க வந்து இது ரைட்டு. 105 அமெண்ட்மெண்ட் 2021 கொண்டு வராங்க. இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் தனித்தனியாகவே கொஸ்டின் கேட்டிருக்கான். அதை இப்போ பொறுத்து கேட்டிருக்கான். அதனால தான் சொல்கிறது, இந்த பழைய கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 5 வருஷம் கொஸ்டின் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். இது கடைசியாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 2023 அமெண்ட்மெண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன். 1/3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இல்லை டி வந்துடும். கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் நல்லா படிச்சிருங்க, அமெண்ட்மெண்ட் நல்லா படிச்சுக்கிடுங்க, பார்ட் நல்லா படிச்சிருங்க, ஷெடியூல் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா நம்பர்ஸ் வச்சு தான் அவங்க கொஸ்டின் கேட்பான். இப்போ அந்த இடத்த நம்ம தெளிவாக பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட், which are the following statement true about World Tamil Diaspora Day? என்ன அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் January 12 முக்கியமான டேட். வேர்ல்டு தமிழ் டயஸ்பரா டேன்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. டயஸ்பரா தமிழ் கான்ஃபரன்ஸ் வார் சக்ஸஸ்ஃபுல்லி ஹெல்டு வித் தீம் சொல்கிறான். வி வில் வின்னுங்க இல்லை, எத்திசையும் தமிழ் இனங்கே, இதுதான் அதனுடைய தீம். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆப்ஷன்லேருந்து பார்க்கும்போது நம்ம இதை மட்டும் தூக்கலாம், இதுவும் தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம். அடுத்தது 5 crore has been sanctioned for the establishment of தமிழ் பரப்புரை கழகம்ங்காங்க. 5 crore கிடையாது, 1 crore.
அப்போ ஆன்சர் ஒன்று மட்டும் ரைட். நம்ம இப்போ சொன்ன நம்பர்ஸில் தப்பு இருக்கா, பேரில் தப்பு இருக்கா, அதை தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது போயிடும். உலக தமிழ் புலம்பெயர் தினம் January 12. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர். கரெக்ட்லி பேர்னு பார்க்கும்போது மஞ்சுஷா கன்வார் பேட்மிண்டன் ரைட்டு. வினீத் குமார் சர்மா இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக காக்கி வீரர், அப்போ தப்பு. கவிதா செல்வராஜ் இவங்க கபடி ரைட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தியான் சந்த் லைஃப் டைம் அவார்டு வாங்கியிருந்தாங்க. தியான் சந்த் லைஃப் டைம் அவார்டு. அடுத்து வினித் குமார் வைசாலி எல்லாரும் தெரியும் செஸ்ஸு. அப்போ இந்த விச் இஸ் கரெக்டு பேரு இன்கரெக்ட் பேரில் கூட அவன் ஒரு டிஎன்பிசி ஒரு ஆப்ஷன் வைக்கிறான், என்னென்னா மாற்றி கொடுக்குறான். அப்போ அந்த இடத்த கவனமாக பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம். கீழே உள்ளது சேர்த்து வாசித்து பார்த்தீங்கன்னா எது ரைட்டுன்னு தப்புன்னு சொல்லி தூக்கிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். நான் முதல்வன் ஸ்கீம். நான் முதல்னாவே ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா May 1, 2002 ஆரம்பிக்காங்க. 10 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். புதுமை பெண்ணுங்கிறது எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட் 1000 ரூபா கொடுக்குறாங்க. செப்டம்பர் 15, 2022 கொடுக்குறாங்க புதுமை பெண். விடியல் பயணங்கிறது பஸ்ஸில் பயணம் பண்ணுறது, உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காண்டி கொடுக்குறாங்க. இது May 8, 2021 கொண்டு வராங்க. மக்களுடன் முதல்வர் அப்படின்னா பப்ளிக் கிரீவன்ஸ் வந்து கேட்டு சால்வ் பண்ணுறது, டிசம்பர் 18, 2023. இந்த ஸ்கீமை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஹி ஹேண்டல்ஸ் ஒர்க் பெர்டனிங் டு த சிவில் டிஃபென்ஸ், என்ன கரெக்டு. ஹி சூப்பர்வைஸ் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த டிஸ்ட்ரிக்ட், கரெக்டு. ப்ரொசீட் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி, கரெக்ட். இது போக என்னென்னா சீஃப் ப்ரோட்டோகால் ஆஃபீஸர், ஆனால் ஒரே இடத்துல வைஸ் சேர்மனாக இருப்பார், அதை தான் கொஸ்டினாக கேட்பாங்க. வைஸ் சேர்மன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சஸ் ஆஃபீஸர் இவர் தான், கலெக்டர் தான். அப்புறம் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இவர் தான். அதனால தான் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட போய் கொடுப்பாங்க. இதை தான் ஜென்ரலாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்குது. அடுத்தது பாருங்க ஆட்மன் அவுட் அப்படிங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிப்காட் 1971. ஏன்னா சிப்காட்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ வந்து இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க். இப்போ சிப்காட்னா கவர்மெண்ட் ஒரு இடத்த எடுத்து இண்டஸ்ட்ரியல் பார்க்காக மாற்றினா முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இங்கே என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்த எடுக்காம பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அக்யூசியேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷனுக்காண்டி. அப்புறம் சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் ஃபார் இன்வெஸ்டர், ஃபுல்லாக இன்வெஸ்டர் தான், 3மே ரைட். இட் ப்ரொவைட் ரேஞ்ச் ஆஃப் லோன் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிங்க. லோன் கொடுக்குறது யாருன்னா டிக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுது. 4th ஒன்று தப்பு. அப்போ தமிழ்நாடு பாலிசி நோட்டு அந்த இதை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ஆர்டர் 5 crore டு டிரான்ஸ்லேட் ஆல் ஒர்க்ஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர் சம்பந்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கரெக்டு, இப்போ தான் ஒதுக்குனாங்க January 2025. The translation of work Dr. B.R. Ambedkar into Tamil will be carried out by the Information Technology Digital Service Department. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கிடையாது, தமிழ் வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கூற்று காரணத்தில் ஒன்றும் தப்பாயிட்டுனா டப்புன்னு ஆன்சர் போட்டு ஓடிடலாம். அப்போ A is true, R is false. நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டி டு சஸ்பெண்ட் அபாலிஷன் டேக்ஸ். என்னது முனிசிபாலிட்டி ஆக்டில் வரக்கூடியது. முனிசிபாலிட்டி வந்து ஒரு டேக்ஸை அழிக்கலாம், மாடரேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 112. ஒரு வரியை நீக்கவோ நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் அளிப்பது செக்ஷன் வந்து இந்த 112. அப்புறம் கூற்று காரணம் A secretary should be immersed in files, burdened with routine. ஒரு செக்ரட்டரி செயலாளர் இருக்காருன்னா அவர் ஃபைலை தான் பார்க்கணும், அதை தான் ரொட்டீனாக பார்க்கணுங்க. தப்பு, அப்படி கிடையாது. கோப்பை மட்டும் பார்க்குறது வேலை கிடையாது. ஃபுல்லாக அந்த செக்ரட்டரினா என்னென்னு நரம்பு மண்டலம் மாதிரி எல்லாத்தையும் அவர் தான் பார்க்கணும். ஒரு நரம்பு மண்டலங்கிறது நம்ம பாடியில் கையை செயல்படுத்துறது, காலை செயல்படுத்து, எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணலாம். அதை மாதிரி இட் இஸ் அன் எசென்சியல் தட் ஹி ஷுட் ஹேவ் டைம் டு கிராஸ்ப் த ஓவரால் பிக்சர். எல்லாத்தையுமே அவர் தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவர் தான் சொல்யூஷன் பார்க்கணும். முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னாவே நம்ம ஆன்சர் போட்டு போயிடலாம். ஆன்சர் வந்து என்னது C.
அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் கமிட்டி ஆன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இது எல்லாருமே நம்ம படிச்சு தான் பார்ஸ்ன்னு போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா பல்வந்தரா மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ரா கமிட்டி, சிங்கிவி கமிட்டி, முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஃபஸ்ட்டு வருது பல்வந்தரா மேத்தா கமிட்டி 57. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 77. அடுத்தது ரா கமிட்டி 85. அடுத்தது சிங்கிவி கமிட்டி 86. பார்ஸ்னு ஒரு கோடு இருந்தாவே போட்டுடலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னங்கன்னா இதில் இது பார்த்தாவே போட்டுடலாம். பல்வந்தரா மேத்தா கமிட்டி தான் முதல்ல போடும்போது ஆன்சர் டப்புன்னு போட்டு ஓடிடலாம். நம்ம டைமை மிச்சப்படுத்தணும். தெரிஞ்ச கொஸ்டினை போய் கூட நேரம் வாசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வாசித்து பழகணும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்காங்க. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்லும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஆர்டிகல் வந்து என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து 164. 163 நமக்கு தெரியும், எய்ட் அண்ட் அட்வைஸ் டு கவர்னர். ஏன்னா அமைச்சரவை தலைமையில் ஒரு ஆலோசனை வழங்க ஒரு குழு வேண்டும். 64 என்னன்னா சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அதான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, அதுதான் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படின்னா என்னன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆகிட்டுனா டோட்டல் மினிஸ்டர் காலியாகிடுவாங்க. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் டு யாருன்னா கவர்னர். ரெண்டுமே இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. கவர்னர் ஷால் பி அட்மினிஸ்ட்ரேட்டர், பதவி பிரமாணம் கவர்னர் தான் பண்ணி வைக்காரு. அப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரைட்டு. அப்போ ட்ரூ தான் கேட்டிருக்கான். இப்போ 1, 2 ரைட்டு. ஏன்னா இப்போ 1, 2 ரைட்டுன்னு சொல்லும்போதே ஆப்ஷனை தூக்கிடலாம், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அடுத்தது வாசிக்கிறோம். சேலரி அண்ட் அலவுன்ஸ் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர் ஷால் பி டெட்டர்மைன்ட் பை த யூனியன் லெஜிஸ்லேச்சருங்க. தப்பு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ கூட ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏக்கோ மினிஸ்டருக்கு சம்பளம் அதிகம் போது ஒடிசாங்கிறது இப்போ ரீசெண்டாக பேப்பரில் வந்துச்சு. அப்போ வந்து ஒடிசா இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆன்சரை பார்த்தே செய்யும்போது நமக்கு வேலை ஈஸியாக முடியும். இங்கே ஆன்சரை பார்க்கும்போது ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி டப்புன்னு மாறிடணும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா லோக்சபா பற்றி கேட்காங்க. லோக்சபாவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 550 பேர் இருக்காங்க. அதில் 530 பேர் ஸ்டேட்டுக்கு, 20 பேர் வந்து யூனியன் டெரிட்டரிக்கு. இதுதான் கொடுக்குறான் மொதல் பாயிண்ட். ஏன்னா இது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் ஷால் பி கம்போஸ்ட் நாட் மோர் தென் 20 மெம்பர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியில் 20 பேரை தாண்டி போயிடக்கூடாது. இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் 13 தான் இருக்குது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஏன்னா முடிஞ்சு போச்சு, ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் பார்ப்போம். இட் ஷால் பி கம்போஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 2 மெம்பர்ஸ் ஆஃப் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். இது வந்து இப்போ தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இண்டியனே கிடையாது. 104 அமெண்ட்மெண்ட் 2019 ஆங்கிலோ இண்டியனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது நாட் மோர் தென் 552 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்காங்க. அப்போ வந்து 550 இல்லை, 552 கிடையாது, 550 தான். இப்போ தப்பு. நம்பர்ஸ்லேயே வைக்காம பாருங்க. பிறகு பிரசிடென்ட் ஷால் நாமினேட் 12 people having ஸ்பெஷல் நாலேஜ் இன் லிட்ரேச்சர், சயின்ஸு, ஆர்ட் அண்ட் சோசியல் சயின்ஸு. இது லோக்சபாவில் கிடையாது, ராஜ்யசபாவில் தான் போடுவாங்க. அப்போ இது தப்பு. ராஜ்யசபாவில் போடுறது ஆர்டிகல் என்ன கேட்டிங்கன்னா 80. ஓகே, பாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பாலிட்டியில் ஹாப்பியஸ் கார்பஸ். ஹார்பஸ்ன்னு என்னென்னா பாடின்னு அர்த்தம். அப்போ டு ஹாவ் த பாடி. மேண்டமஸ்ன்னு என்னன்னா கட்டளை இடுதல், வி கமாண்ட். செரிட்டோரினா அதுலேயே மீனிங் இருக்குது. செரிட்டோரி சர்டிஃபிகேட்டு தான் லத்தீன் வார்த்தையில். இது கோவரண்டனா உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது. அப்போ ஆன்சரை ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் உடவே கூடாது, இதெல்லாம் வேகமாக போட்டு ஓடிடணும். நெக்ஸ்ட், விச் இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்ட் டு கான்ஸ்டிடியூட் ஹை கோர்ட் ஃபார் எனி யூனியன் டெரிட்டரி. பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. ஏன்னா யூனியன் டெரிட்டரிக்கு ஹைகோர்ட் போடலாம். அடுத்தது, ஆஃப் ஆல் யூனியன் டெரிட்டரி டெல்லி டஸ் நாட் ஹாவ் செப்பரேட் ஹைகோர்ட்டுங்க. தப்பு. செப்பரேட் ஹைகோர்ட் வச்சிருக்கான். 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் செப்பரேட் ஹைகோர்ட் வச்சிருக்கான். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை வச்சே நம்ம ஆன்சர் போட பார்க்கணும். 1 ரைட்டாக வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருது. இப்போ இதெல்லாம் தப்பாயிருது. இப்போ இந்த 2ல் தான் ஏதாட்டும் ஒன்று இருக்கும். அடுத்தது அப்போ இதுவும் தப்பாயிருது. இப்போ ஆன்சர் இதான் வரும். 4th 1 போயிட்டே இருக்கலாம். அருணாச்சல பிரதேஷ், மிசோராம், கோவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெஜ் ஸ்டேட் 1987 கொண்டு வர்றாங்க. அப்போ ஆன்சர் வந்து 1, 3. இப்போ ஆன்சரை பார்த்தே போகணும். இந்த டெஸ்ட்டுடைய முக்கியத்துவமே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் படித்தது இருக்கான்னு பார்க்கக்கூடாது. அடுத்தது, பிரியம்பிள் இஸ் த இன்டகரல் பார்ட் ஆஃப் த கேஸ் வந்து எல்ஐசி. சங்கரி பிரசாத் கேஸ் நமக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். இந்திரா நேரு காந்தி கேஸுங்கிறது அந்த அலகாபாத்தில் நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு. மேனகா காந்தி கேஸுங்கிறது ஆர்டிகல் 21 சம்மந்தமாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இது சயின்ஸ் வந்துட்டாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட். பிசிஆர்னா பாலிமரேசி
செயின் ரியாக்ஷன். இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு டயக்னோசிஸ் டெஸ்ட் பார்க்குறது. ஏதோ ஒரு நம்ம கொரோனா பார்க்கும் பார்த்தீங்கன்னா சளியிலேருந்து எடுத்து இருக்கா இல்லைன்னா அதுதான் PCR டெஸ்ட்டு. இல்லை கரெக்ட் ஆர்டர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. கரெக்ட் ஆர்டர் வந்து படிச்சிட வேண்டியதான் நமக்கு. ஏன்னா 3 1 2 4. நெக்ஸ்ட்டு அது கூட நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஏதாவது போட முடியுதான்னு பார்க்கணும். நான் மெஜாரிட்டி பார்த்து போடுற மாதிரி பார்த்துக்கிடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 3 தான் 2 தடவை வந்திருக்கு. அப்படி ஏதாவது நீங்கள் திங்க் பண்ணி போடணும். தெரியாத கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நம்ம திங்கிங்கில் போடுறோம். அடுத்தது மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2022 ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னன்னு சொல்லும்போது ப்ரொவைட் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபார் கவர்மெண்ட் ப்ராடக்ட் அப்படி ஒன்றே கிடையாது. அடுத்தது டு அலோவ் யூசர் டிஸ்கவர் எலிஜிபிள் கவர்மெண்ட் ஸ்கீம் பேஸ்ட் ஆன் த டெமோகிராஃபி. ஒரு ஆள் இருக்காரு, அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் அந்த மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம். அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கிவ் சிட்டிசன் ஃப்ரீ அக்சஸ் டு எஜுகேஷனல் ரிசோர்சஸ். பீப்புள் அப்ளை ஃபார் கவர்மெண்ட் ஜாப் அக்ராஸ் த கண்ட்ரி. அப்போ இதில் கூட நம்ம தெரியாத பட்சத்தில் லென்த்தாக இருக்கிறது கூட நம்ம ஆன்சராக போடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரே ஒரு இதை வச்சு தூக்கணும். வேக்சினு, இந்த கில்டு வேக்சின்ங்கிறது போலியோ. அப்போ 3வது இதுக்கு 1வது வரணும். அப்போ ஆன்சர் வந்து இதுன்னு சொல்லி போடணும். மற்ற படிக்கணும். காஞ்சிகேட் வேக்சின்ங்கிறது ஹெப்பாட்டிட்டிஸ் பி. டாக்ஸாய்டு வேக்சின்ங்கிறது டிப்திரியா. ஆட்டன்யூட்டட் வேக்சின்ங்கிறது நமக்கு தட்டம்மை. சயின்ஸ்லாம் டைட்டாக தான் கேட்டிருக்கான். அடுத்தது which plant was recently genetically engineered to help combat climate change observing more carbon dioxide? இது பைன் ட்ரீ. ஏன்னா பைன் ட்ரீன்னு சொல்லி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டா சூட் எடுக்க போகும். இது யார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லிவிங் கார்பன் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்விரான்மெண்ட்டை வச்சு கேட்கான். அடுத்து கிரேப் செல் கல்ச்சர்ஸ் ஆர் ரிச் இன், இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, கிரேப்புடைய கலரை கூட்டுவாங்கல்ல, அதுக்கு என்ன இது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தெரியாத பட்சத்தில் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கா. ஆந்தோசாந்தின், ஆந்தோசைனின், இந்த 2ல் ஒன்று போடணும். அப்போ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருந்தோம். இதுதான் ஆன்சர், சைனின் தான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 1984 போபால் கேஸ் லீக் இருக்கும். அதுவுமே குழப்பம். மெத்தில் என்ன ஐசோ சைனைடு அப்படிம்பாங்க. மெத்தில் ஐசோ சைனைடும்பாங்க. மிக்கு MICம்பாங்க. அந்த சைனைடில் பார்த்தீங்கன்னா சைனேட் அப்படிம்பாங்க. இதுலையுமே ஒரு குழப்பம் வரும். ஆக்சுவலாக இதுதான் பயன்படுத்தும். 8 என்ன தின்னாச்சு இறந்துருவாங்கன்னு சொல்லி வச்சுக்கிடணும். அப்போ இந்த மாதிரி குழப்பம் வரும்போது கரெக்டாக நம்ம தூக்கணும். அப்போ ஃப்ளூக்கு தான். இந்த 2 ஆப்ஷனில் 2 தட்டி விட்டுடலாம். இது டைரக்ட் கொஸ்டின். ஆசிட் ரெயின்ஸ் மீன்ஸ் ப்ரெஷர் ஆஃப் ஆசிட் இன் ரெயின் இன் வாட்டர். கரெக்ட். ஏன்னா அப்புறம் அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன் அண்ட் அந்த அட்மாஸ்பியரில் என்ன இருக்குன்னா ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன் NO2 இருக்கும். அடுத்து சல்ஃபர் SO2 இருக்கும். அதான் ஆசியா 2 சேரனால தான் நமக்கு ஆசிட் மழை பெய்யும். இதுவும் ரைட்டு, ரீசனும் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் டி அமில மலை வச்சு என்விரான்மெண்ட் கொஸ்டின் தான். அது ஈஸியாக போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கான். தப்பு இல்லாமல் போட்டாவே போதுங்க. நமக்கு வந்து பரீட்சையில் வந்து 50% தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாவே நம்ம பாஸ் தான். மீதி 50% ஹவு டு மேனேஜ். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர். ஏன்னா இன்கரெக்ட்லி பேர் கேட்கான். ஆக்சுவலாக சிலிக்கான் ரப்பர் வந்து ஆக்சுவலாக இனட் டு பாடி ஃப்ளூட்ஸ், நோ ரியாக்ஷன். இந்த சிலிக்கான் வச்சு உள்ளே வச்சுலாம் கொடுப்பாங்க, இந்த ரப்பர் வைப்பாங்க. நோ ரியாக்ஷன் பண்ணுறதுனால நோ ரியாக்ஷன். அப்போ இது கரெக்ட். இன்னட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, மந்த வாயுமா பார்த்தீங்களா, நோ ரியாக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசைசர் மேக் பிளாஸ்டிக் பிரிட்டல்ங்காங்க. பிரிட்டல்னா உடையக்கூடியது. இது பிளாஸ்டிக்னா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ நாட் பிரிட்டல்னு வரணும். அப்போ இதுதான் தப்பு. அதாங்க ஆன்சர் 2. லேமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லேமினேட் பிளைவுட்டு. அப்போ வந்து பிளண்ட் ஆஃப் அதெசிவ் அதர்டு லேமினேஷன் அப்படிம்பாங்க. ஃபில்லர்னா நமக்கு வந்து பல்லுலாம் பார்த்தீங்கன்னா சொத்த பல்லு இருந்தால் ஃபில்லர் பண்ணுவாங்க, கால்சியம் வச்சு ஃபில்லர் பண்ணுவாங்க. அப்போ வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவும் ரைட். தப்பு வந்து 2 மட்டும் தப்பு. நெக்ஸ்ட்டு
வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் 2024 செலிப்ரேட்டட் ஃப்ரம் October 4 to 10, 2024. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், ஸ்பேஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இப்போ நார்மலாக பேசக்கூடியது ஒரு 3 வார்த்தை தான். கிளைமேட் சேஞ்சு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேர்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ரைட்டாக போகுது, தப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 2016 வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் கரெக்டு. 92 வந்து நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்டுங்கிறது 99. 2013 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கரெக்டு. 99 வந்து ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆக்டுங்கிறது 92. ஆக்சுவலாக இந்த மாற்றி கொடுத்துருக்காம பாருங்கள். இந்த 92 இங்கே வரணும், 99 அங்கே போகணும். இதுதான் டிஎன்பிசிக்காரங்க விட்ற மிஸ்டேக், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு போக்சோ ஆக்ட் 2012. எனி பர்சன் ஹூ ஃபெயில் டு ரிப்போர்ட் அண்ட் அஃபென்ஸ் டு போலீஸ் ஷால் பி பனிஷபிள் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஒருத்தருக்கு போக்சோ ஆக்ட் நடந்திருக்குன்றிருக்கு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னா 6 months கொடுக்காங்க, ஃபைன் கொடுக்காங்க, இல்லை போத் கொடுக்காங்க. எப்போவுமே ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லும்போது இப்படி சேர்ந்து தான் வரும், அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். சி. நெக்ஸ்ட்டு விச் இயர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் அட்ராசிட்டி ஆக்ட் வந்து 1989. இது எல்லாரும் போட்டிருப்பீங்க. அடுத்தது கூற்று காரணம். மாடர்ன் எஜுகேஷன் பிளேட் ஏ குரூசியல் ரோல் இன் ஸ்மாஷிங் செயின் ஆஃப் சோசியல் அப்ரெஷன். சோசியல் அப்ரெஷனை குறைக்கிறதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. லேக் ஆஃப் எஜுகேஷன் அமௌங் மார்ஜினலிஸ்ட் குரூப் ரெஸ்ட்ரிக்டட் தெம் டு லோ ஆக்குபேஷன். அப்போ எஜுகேஷன் இல்லைன்னா அவங்களோட ஆக்குபேஷனே லோ ஆகுது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். தமிழில் பாருங்கள். சமூக ஒடுக்குமுறையின் சங்கிலிகளை உடைப்பதில் நவீன கல்வி முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்டு. தாழ்த்தப்பட்ட மக்களிடையே காணப்படும் கல்வியின்மை அவருடைய தாழ்ந்த தொழிலே மேற்கொள்ள வைக்கிறது. இப்போ ரெண்டுமே கரெக்டு, சரியான ரீசன். அப்புறம் ஸ்கீமை கொடுக்குறான். ஏன்னா அப்போ வந்து ஸ்கீமில் என்ன கேட்கான்னா எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்கான். அப்போ பொருந்திருக்கான்னு கேட்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு PMSSY 2003 கொண்டு வராங்க. பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. அப்போ இது கரெக்டு. சுரக்ஷாங்கிறது ஹெல்த்து. அடுத்தது NTEPங்கிறது 2020 கொண்டு வராங்க. நேஷ்னல் டொபாக்கோ கிடையாது, டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். அப்போ இது வந்து தப்பு. அடுத்தது NVBDCP 2003 கொண்டு வராங்க. நேஷ்னல் வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இது நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தப்பு, சாரி ரைட்டு. அடுத்து JSSK 2011 கொண்டு வராங்க. ஜனனி சிக்ஷா சுரக்ஷா கர்யாகிராம் அப்படிங்காங்க. இதில் சிக்ஷா கிடையாது, சிசு. அப்போ இது தப்பு. அப்போ எது ரைட்டுன்னு சொல்லும்போது 1, 3 ரைட்டு. ரைட்டுன்னு இருக்கும்போதே 1 ரைட்டாக இருக்கும்போதே இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுருக்கலாம். அப்புறம் 2 வாசிக்கும்போது தப்புன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரைட் ஆகிரும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்க்கும்போதும் ஒவ்வொரு கொஸ்டினையும் வாசிக்கும்போது டக்குன்னு உங்கள் கண்ணு வந்து கீழே போயிட்டே இருக்கணும், ஆப்ஷனை வாசிட்டே இருக்கணும். அடுத்த சீஃப் மினிஸ்டர் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து த ஸ்கீம் ஹேஸ் பீன் ஸ்டார்டட் பை த தமிழ்நாடு. கரெக்ட். நம்ம தான் இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வரோம். செப்டம்பர் 15, 2022 கொண்டு வரோம். இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஆல் பிரைமரி ஸ்கூலுங்க. தப்பு. இந்த ஆள்னு வந்தாவே யோசிக்கணும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க, திரும்ப எய்டட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2 இது ரைட்டு, 2 தப்புன்னு சொல்லும் போதே நமக்கு ஆன்சர் தப்புன்னு போட்டு போயிடலாம். ஏன்னா இது மட்டும் தான் வரும். 2 தப்புன்னு சொல்லும்போது இது வராது, இது வராது, இது வராது. அப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்க்க ஐடியா கிடைக்கும். திஸ் ஸ்கீம் வந்து பயானியர் ஸ்கீம் இன் இந்தியா, இந்தியாவின் ஒரு முன்னோடி. அதுக்கப்புறம் தான் பஞ்சாபில் தெலுங்கானாலாம் இதை கொண்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் த பிரைமரி ரோல் சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு இன் தமிழ்நாடு? டேஷ்போர்டுனா என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டேஷ்போர்டில் காரில் டேஷ்போர்டில் முக்கியமான ஈவெண்ட் வச்சுருக்க மாதிரி டெய்லி என்னென்ன FIR ஃபைல் ஆகுது, டேமில் வாட்டர் என்ன இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் அவர் வந்து கண்காணித்து வைக்கிறது தான் டேஷ்போர்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க. இதில் வந்து டூரிசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்காது, அது தப்பு. இந்த மானிட்டர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இது ரைட்டு. ஹெல்த் கேர்லாம் கிடையாது, சர்வீஸ்லாம் இதில் வராது. அப்போ செகண்ட் ஒன்று மட்டும் ரைட்டு. அப்புறம் கூற்று காரணம். டெமோகிராபிக் டிரான்சிஷன் வேரிஸ் பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட். அப்போ மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து மாறுபடும், கண்டிப்பாக மாறுபடும். மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஹை எக்கனாமிக் க்ரோத் அட்ராக்ட் லார்ஜர் பாப்புலேஷன், அதுவும் ரைட்டு தான்.
இப்போ சென்னை இருக்குன்னு வச்சுக்கலாம், அங்கே எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்கும். அப்போ பாப்புலேஷன் வந்து அதை அட்ராக்ட் பண்ணி எல்லாருமே சென்னையை நோக்கி போவாங்க. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு. எல்லாம் ஜென்ரல் கொஸ்டின் இங்கே போடுறது. அடுத்தது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 2022-23. 2021 தான் தமிழ்நாடு பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. ஆனால் 22-23 வச்சு கேட்குறான். அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்க்கும்போது, சீஃப் மினிஸ்டர் ட்ரை லேண்ட் டெவலப்மெண்ட் மிஷன் டார்கெட் இரிகேஷன் டெபெண்டன்ட் கிராப்ஸுங்காங்க. ஆக்சுவலாக இரிகேஷன் இண்டிபெண்டன்ட் கிராப்ஸ் அது. அப்போ டெபெண்டன்ட் கிடையாது, இண்டிபெண்டன்ட். இப்போ வந்து தப்பாயிருது. அப்போ ஒன்று தப்பாக இருக்கும்போதே ஆன்சர் போட்டு ஓடிடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் சி தான். அப்புறம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ப்ரொமோட் கிராப் கல்டிவேஷன் வித் லைஃப் ஸ்டாக் கேரியரிங். அப்போ 2மே ரைட்டு தான். நெல் ஜெயராம் மிஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது டைம் நிறைய சேவ் ஆகும். தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட்டு 8.13%. 2022 இருந்து கம்பேர் பண்ணும்போது 2023-24. ஆனால் இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 11.90% இருக்குது. இல்லை ஆப்ஷன்லாம் பாருங்கள், நம்ம போடாத அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்பர் வேல்யூவை பரீட்சைக்கு முன்னாடி ஒரு இடம் பார்த்துட்டு போகணும். விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்ட்லி பேர். அப்போ கரெக்ட்லி பேர்னு பார்க்கும்போது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கிடையாது, அத்தாரிட்டி. தப்பு. SFDRR செண்டாய் ஃப்ரேம்வொர்க் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இது கரெக்ட். 2015 ஆரம்பிக்காங்க. அடுத்தது SDMP ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், இப்போ இது தப்பு. NEOC நேஷனல் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர். இப்போ இது ஆன்சர் வந்து அவங்க தப்பாக இருக்குது. ஆப்ஷன் எல்லாமே 2 ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஒன்று தான் ரைட்டு. அதெல்லாம் அவங்க ஆன்சர் ரிலீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட், விச் சைக்ளோன் தமிழ்நாடு அண்ட் கேரளா மந்த் ஆஃப் நவம்பர் டு டிசம்பர் 2017 என்ன கேட்கான்? ஒக்கி புயல் அப்படிம்பாங்க. இந்த வார்தா புயல்ங்கிறது 2016 அட்டாக் பண்ணிச்சு, நிஸ்ஸாங்கிறது 2008 அட்டாக் பண்ணிச்சு, மாருதாங்கிறது 2017 தான். ஆனால் எங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா மியான்மரில் அட்டாக் பண்ணிச்சு. இப்போது நமக்கு என்னெல்லாம் கேட்பானா, இந்த எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருந்தான். கஜா புயல் 2018 இது. அடுத்தது மிச்சாங் 2023. அடுத்தது பெங்கல் புயல் 2024. இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல கொடுக்கப்பட்ட நியூஸ். அடுத்தது பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா, அவர் காமன் ஃபியூச்சர் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொடுக்கக்கூடியது. இது முக்கியமான ரிப்போர்ட்டு தான். ஏன்னா அவர் காமன் ஃபியூச்சர் 1987 கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது திரும்ப ஒரு கொஸ்டினை கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்லேயே பார்ப்போம். உயிர் பகுப்பாய்வு உயிரினங்கள். அப்போ உயிரினங்கள்னு சொல்லும்போது இதில் ஒரு மீன் இருக்கு. அப்போ இதில் தூக்கி அடிப்போம். திரட்டு இனங்கள், மைல்கல் இனங்கள், அயல்நாட்டு இனங்கள். அயல்நாட்டுங்கிறது இங்கே ஜெர்மனின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு அப்படி போட்டுருவோம். அப்போ 4ன்னு பார்த்தாவே ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோயிங் பாயிண்ட் அப்படி தான் பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னன்னு கேட்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னென்னா, இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே இது கரெக்டுங்க. அப்புறம் லார்ஜஸ்ட் மாங்க்ரோ ஏரியாவாக இருக்கணும், டிராபிக்கல் செமல் எவர்கிரீன் ஃபாரஸ்டாக இருக்கணும், அக்ரோசிஸ்டம், சில்வி கல்ச்சர் காடுகள் வளர்ப்பு, ஃபிசிகல்ச்சர் மீன் வளர்ப்பு, ரால் கல்ச்சர்லாம் இருக்கணும். லார்ஜஸ்ட் மங்கல் டைவர்சிட்டி, மங்கல் டைவர்சிட்டினா மாங்க்ரோ ஸ்பீசிஸ் வந்து ஹையாக இருக்கணும். இது ஏரியா ஹேஸ்மெண்ட் டிசைனட் அஸ் த வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். இப்படி கொடுத்துட்டு எதுன்னு கேட்கான். மாங்க்ரோன்னு சொன்னோடனே நம்ம தூக்கி அடிச்சிட வேண்டியதான், சுந்தரபனகா இதுன்னு போட்டுடலாம். சாங்கோ பேர் நம்ம பேரே கிடையாது, சைனா அது. கான்கியோ வியட்நாம். கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிறது நம்ம சைடு இருக்கக்கூடியது, தூத்துக்குடி பக்கம் இருக்கக்கூடியது. இப்போ இது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எது வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறோம். அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த வில்லேஜில் போட்டாங்க கேட்காங்க. முத்தலாக்குறிச்சி. அடுத்தது அப்புறம் ட்ரிபியூட்ரி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. காவேரியுடைய ட்ரிபியூட்ரி வந்து அமராவதி கரெக்டு. தாமிரபரணிக்கு என்ன வேணும், தப்பு. ஆக்சுவலாக பாம்பாறுங்கிறது நமக்கு வந்து தென்பெண்ணையில் வரும், தென்பெண்ணையுடைய ட்ரிபியூட்ரி. பச்சையாறுங்கிறது தாமிரபரணி, பச்சையாறு. அடுத்தது பெச்சியாறுங்கிறது தாமிரபரணி. மஞ்சளாறுங்கிறது வந்து நமக்கு வைகை. அப்போ நமக்கு ஆப்ஷன் படி பார்த்தா 1 தான் ரைட் ஆகும், ஆப்ஷன்லாம் 2 இருக்குனால அவங்க என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது ஒரு இயரை பற்றி கேட்கான், விச் இஸ் இன்கரெக்ட்லி பேர்.
ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட். ஏன்னா ஹிந்து ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்டுங்கிறது 1925. அவன் கேட்டிருக்கிறது வந்து இன்கரெக்டாக கேட்டிருக்கான், ஆனால் இது ரைட்டு. அடுத்த மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரி ஆக்ட் வந்து 1922 கொடுக்காங்க, அவன் 23 கொடுத்துருக்கான். அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்கிறது 1929 ரைட்டு. இதை வச்சு நம்ம அடிச்சிடலாங்க. ஈவி ராமசாமி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது 1925, அவன் 30 கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு இன்கரெக்டும் போது 4th கண்டிப்பாக வரணும். ஆனால் 3 ஆப்ஷனில் வருது. சரி, அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம போட்டு தான் போடணும். 3 வராது, அதை வச்சு நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு, the pillars that support the hall of testimony. என்ன இது? திருக்குறள். சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள். அன்பு, நாணம், ஒப்புரவு, உண்மை, கண்ணோட்டம். ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது? 1, 4 வரும். அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்கான். எவிடன்ஸ் ஆஃப் த பிளான் டவுன் வார் ஹவுஸ் ரிங் வெல் ஆர் பவுண்ட் இன் அரிக்கமேடு. இது கரெக்டு. ஏன்னா ரிங் வெல் அங்கே தான் காணப்பட்டது. அடுத்தது சேராஸ் ரூல்டு காவேரி டெல்டாங்காங்க. காவேரி டெல்டாவில் யார் இருப்பா? சோலாஸ் தான் இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தப்புன்னு பார்க்கும்போதே ஆன்சரை பார்த்துடணும். ஏ ரைட்டு. அடுத்து சி வாசிப்போம். சோலா எம்பளம் வாஸ் டைகர். கரெக்டு. தே இஷ்யூடு ஸ்கொயர் காப்பர் காயின்ஸ் இமேஜ் ஆஃப் த டைகர். கரெக்டு. சங்கம் ஏஜ் ஹாஸ் இட்ஸ் ரூட் ஆஃப் த பிரான்ஸ் ஏஜிங்காங்க. ஆக்சுவலாக இது அயன் ஏஜ். அப்போ நமக்கு ரைட்டுங்கிறது ஏயும் சியும் ரைட். அடுத்தது இண்டிபெண்ட் தமிழ் மூமெண்ட். என்ன தமிழ்லேயே வாஸ்தவம். தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவுகள். சமஸ்கிருதம் ஆங்கில மொழிகளின் உதவியின்றி தமிழ் மொழி இயங்க வல்லதென நிறுவுதல். கரெக்டு. சங்கத்தமிழர் காத்து வளர்த்த தூய தமிழை கட்டி காத்தல். கரெக்டு. இந்தி மொழி ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து செயல்படுதல். தப்பு. பர்டிகுலராக ஒரு மொழி சொன்னால் தப்பு. இந்தி மொழி அகற்றி ஆங்கிலத்தை மட்டும் ஏற்றுக்க தப்பு. இப்போ 1, 2 ரைட்டு. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே ரைட்டாக தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய மீட்டிங் வந்து இங்கிலீஷில் தான் நடக்கும். ஏன்னா எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க. மீட்டிங் ஆஃப் த நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் தமிழ் ஆல்சோ கான்டாக்ட் காமன் பீப்புள். ரைட்டு. இது முத்துலட்சுமி ரெட்டி வந்து டெப்டி ஸ்பீக்கராக 1927 எலெக்ட் ஆகிறாங்க. அப்போ நமக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. அடுத்தது who among following was the collector of Tanjavur when Satyagrahis marched towards Tanjavur against salt law? இது திருச்சி டு வேதாரண்யம் போனாங்கல்ல ராஜாஜி தலைமையில். எப்போனா ஏப்ரல் 13 to 28, 1930. ஆக்சுவலாக அப்போ கலெக்டராக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ.கே. ராஜனில் தோன் ஒருத்தர் இருப்பார். கொஸ்டின் வந்து தப்பான கொஸ்டின் தான். அதுலேயுமே ஆப்ஷன் எடுக்கலாம். ஜி ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பேரை நம்ம தூக்கிடலாம். த மெட்ராஸ் மகாசனா சபா வாஸ் ஸ்டார்டட். டேட்டை வச்சு கேட்காம பாருங்க. மே 16. எல்லாம் கஷ்டமான கொஸ்டின். 1884. இதே மாதிரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனும் கேட்கலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ன 26/12/1852. 26/2 சாரி. அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் தமிழ் ஸ்காலர் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். மாயூரம் வேதநாயக பிள்ளை வந்து 1826. வேதநாயகம் சாஸ்திரிங்கிறது 1774. தஞ்சாவூர் ஆபிரகாம் பண்டிதர் 1859. கிருஷ்ணபிள்ளை 1827. எல்லாம் கஷ்டமான இதுதான். அப்போ இதில் என்ன பண்ணனா மெஜாரிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே பாருங்கள், அப்படி சூஸ் பண்ணலாம் எது மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல 2 இருக்குது. அப்போ இது வரலாம். இப்போ 3ங்கிறது இங்கே இருக்குது. இது யாருக்குன்னு டெலீட் பண்ணிட்டோம். அப்போ இது வரலாம். தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் த ட்ரீட்டி ஆஃப் பேசின். ஆங்கிலோ மராத்தா வாரை பற்றி நம்ம படிச்சுக்கிடணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார். ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் 1775 82 வரை ட்ரீட்டி ஆஃப் சால்ஃபே 1782 நடக்கும். அதுமாதிரி செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803 1805.
ஏன்னா இதுதான் வந்து செகண்ட் மராத்தா வார் தான் ட்ரீட்டி ஆஃப் பேசின். ஏன்னா அது மாதிரி தேர்டு ஆங்கில மராத்தா வாருங்கிறது 1817 1819. இதுதான் அது தனித்தனியாக நடக்கும். அதில் பூனா ஃபேக்ட் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ இதில் என்ன கேட்காங்கன்னா அந்த செகண்ட் ஆங்கில மராத்தா வாரை வச்சு கேட்குறான். ட்ரீட்டி ஆஃப் பேசின் வாஸ் சைன் பிட்வீன் பேசவா பாஜிரா டூக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில் நடக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. பேசவா agreed to cede perpetually company territories yielding income 26 லட்சம். தமிழ்லேயே வாஸ்திரம். பேசின் உடன்படிக்கை பேஸ்வா 2ஆம் பாஜிரா மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையே கையெழுத்தானது. பேஸ்வா 26 லட்சம் ரூபாய் வருமானம் தரும் பிரதேசங்களை கம்பெனிக்கு நிரந்தரமாக விட்டு கொடுக்க ஒப்புக்கொண்டார். பேஸ்வா சூரத் நகரை கம்பெனியிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டார். மூணுமே ரைட்டு தான். அடுத்தது காட்கில் கமிட்டி. இந்த காட்கில் கமிட்டிங்கிறது ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கொண்டு வருவாங்க. இப்போ இவங்க 1988 கொண்டு வருவாங்க. அது கரெக்டு. இவங்க தான் வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு டைரக்ட் எலெக்ஷன் வைக்கணும்பாங்க. உள்ளாட்சி அமைப்புக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்பாங்க. உள்ளாட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா தனியாக எலெக்ஷன் கமிஷன் வைக்கணும்பாங்க, தனியாக ஃபினான்ஸ் கமிஷன் வைக்கணும்பாங்க. முக்கியமான கமிட்டி. அடுத்தது விச் இஸ் கரெக்ட். என்ன விச் இஸ் கரெக்ட் மேட்சஸ். ஆர்டிகிள் வச்சு கேட்க, ஆர்டிகிள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இது பாருங்க. விச் இஸ் கரெக்டுங்க. இதில் வந்து டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 36-51 ரைட்டு. அப்போ நமக்கு ஆன்சர் ரைட் ஆகுது. அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 315-23. இப்போ 3-4 ரைட்டு. பார்லிமெண்ட்டுங்கிறது இப்படி மாற்றி கொடுத்துருக்கான். 79-122. ஜுடிஷியரிங்கிறது 122-147. முதல் 2 தப்பு. அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த விச் இஸ் கரெக்ட்னு சொல்லும்போது இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் தூக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டில் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாய்மானரை அழைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பள்ளியில் காலை உணவு வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஆன்சர் கொடுக்கல. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் அத்திக்கடவு அவினாசி ப்ராஜெக்ட். அத்திக்கடவு அவினாசி ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இவங்க தான் பெனிஃபிஷரி. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டுடைய ப்ரொபோசல்ஸ் வந்து 1.5 டிஎம்சி சர்ப்ளஸ் வாட்டர் ஃப்ரம் கலிங்காரையன் அணைக்கட்டுலேருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த இரிகேட் நம்பரை தப்பாக கொடுத்துருக்காங்க. 24,468 இவங்க என்ன பண்ணால் 28,400 நம்பர்ஸில் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினில் நீங்கள் சந்தேகப்படணும். போட்டு நீங்கள் கரெக்டாக தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்னன்னாலும் போடலாம். அதுக்கு ஒரு காரணத்தோடு போடணும். அடுத்தது நீங்கள் நலமா. இது வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் நலமான ஒரு ஸ்கீம். மக்களுக்கும் அரசாங்கத்திற்கு இடையான இடைவெளியை குறைப்பதற்கு இது வந்து மின் ஆளுகை என்ன, அதாவது கவர்னன்ஸை டெவலப் பண்ணுறக்கான்னு கொடுக்காங்க. இது என்ன கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. இப்போ எல்லாமே கரெக்டு. அடுத்த எல்காட்டில் எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கேட்காங்க. இப்போ பண்ணி எல்காட் இஸ் ரிஜிஸ்டர் அண்டர் த கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்க. தப்பு. எல்லாமே கம்பெனிஸ் ஆக்டில் தான் வரும். கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அடுத்தது இது பார்சியலி ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுங்க. அல்ல 100% ஓன் பை தமிழ்நாடு. இதுவும் தப்பு. முதல் 2 தப்புன்னு இருக்கும்போது கீழே ஆன்சரை பார்த்து போட்டிங்கன்னா ஆன்சரை போட்டு ஓடிட்டே இருக்கலாம். இப்போ நோடல் ஏஜென்சி ஃபார் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1970. இந்த 2 ரைட். நெக்ஸ்ட் ஐடிஎன்டிடி தமிழ்நாடு டெக்னாலஜி கப். எந்த யூனிவர்சிட்டி லொக்கேட்டட் அட் எந்த அண்ணா யூனிவர்சிட்டி. மற்ற எதுவும் நீங்கள் போட முடியாது. அப்போ அந்த ஆப்ஷனில் நீங்கள் அது மட்டும் தான் போட முடியும். அப்போ ஆப்ஷனை நீங்கள் நல்லா பார்க்கணும். இப்போ நம்ம இந்த கிளாஸே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனை நல்லா பார்க்கணுங்கிறக்காண்டி தான். அடுத்தது விச் இஸ் கரெக்ட்லி எவாலுவேஷன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் தர் கரஸ்பாண்டிங் இயர். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டருங்கிற போஸ்ட்டை எப்போ கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கலெக்டருங்கிற போஸ்ட் எப்போ வருதுன்னா அந்த வாரன் கேஸ்டிங் தான் வராரு. இப்போ வாரன் கேஸ்டிங்கிற பீரியடை பார்த்தீங்கன்னா 1772 வரும். இப்போ 4th 1 வச்சு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அடுத்தாப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் கமிஷனுங்கிறது 1909 வரும். அடுத்தது நம்ம போடணும் ஸ்டேச்சுரி கமிஷனுங்கிறது 1927. பெங்கால் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 1885. இதை வச்சு நம்ம ஆப்ஷன் போட்டால் 4th 1 ஆன்சர். ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இயர் தான். அடுத்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எதுன்னு கேட்கான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் ரெஸ்பான்ஸ் டு டிசாஸ்டர் அண்ட் ரெடியூசிங் ரிஸ்க். கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். த சீஃப் செக்ரட்டரி ஆக்ட் அஸ் த சேர்பர்சனுங்காங்க. அது கிடையாது. சிஎம் தான் சேர்பர்சன்.
when approving the state disaster management plan, the state cabinet follow the guidelines provided by the National Disaster Management Authority கிடையாது. ஆன்சர் ஒன்று மட்டும் ரைட். Which one is not include 3-tier system of local government? அப்போ பல்வந்தராய் ராய் ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா 3 டயர் இருக்கும். அதில் வந்து கிராம பஞ்சாயத்து, ஆனால் அடுத்த பஞ்சாயத்து சமுதி, அடுத்த சில்லா பரிஷத். இப்போ இதில் இல்லாத எதுன்னு கேட்டிங்கன்னா கிராம சபாங்கிறது இல்லை. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர். ஏன்னா இப்போ வந்து கரெக்ட்லி பேர்னு பார்க்கும்போது ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு பார்க்கும்போது அவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து வர மாட்டார், கவுன்சிலிருந்து வருவார். இப்போ தப்பு. அடுத்தது மண்டல்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மொராஜி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அண்ணாதுரைங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது ரைட்டு ஆக்சுவலாக அண்ணாதுரை. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஒன்று வரணும். ஆனால் கான்ட்ரவர்சியலாக இருக்குது, அவங்க என்ன கொஸ்டின் கொடுக்காங்கன்னு தெரில. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதிஷ்குமார் 10th டைமாக பார்த்தீங்கன்னா பீகார் சீஃப் மினிஸ்டர் இருக்கார். அவர் எங்கேருந்து வந்தாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவையில் தான் வந்திருக்கார். அடுத்தது கேபினட் மினிஸ்டர் அப்படின்னா கேபினட் மினிஸ்டருங்கிறது கேபினட் மீட்டிங் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போகிறார் சாயந்தரம் 5 மணிக்கு கேபினட் மீட்டிங் சொன்னாங்கன்னா அவர் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி மீட்டிங் ஆஃப் த கேபினெட்டுக்கு அட்டன் பண்ணுவார், அதான் அவருடைய வேலை. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கேபினெட்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ்னா ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட். ஆனால் இவங்க கேபினெட் கீழே வேலை பார்க்க மாட்டாங்க, அதான் டஸ் நாட் ஒர்க் அண்டர் கேபினெட் மினிஸ்டர். இது 2வது. இப்போ ஆப்ஷனை பார்த்தே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், தூக்கிடலாம். ஃபஸ்ட் ஆன்சரை பார்த்தே தூக்கிடலாம், முடிஞ்சுது. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது டஸ் நாட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கிடையாது, ஆனால் இவங்க ஏதாவது டிபார்ட்மெண்ட் கீழே வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து டெப்டி மினிஸ்டருங்கிறது என்ன கேட்டிங்கன்னா கேபினட் மினிஸ்டருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கான். ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் கேரண்டட் பை த ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா 19A 19B CDன்னு இருக்கும், அதில் F மட்டும் இப்போ கேன்சல் பண்ணிப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக் சஸ்பெண்ட் டூரிங் எமர்ஜென்சி மொட்டையாக கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இதில் நேஷனல் எமர்ஜென்சியில் எக்ஸ்டர்னலில் தான் சப்போர்ட் ஆகும். இதை சொல்கிற ஆர்டிகல் வந்து 358. ஆனால் இருந்தாலும் நம்ம ரைட்னு எடுத்துக்கிறோம், என்ன காமனாக கொடுத்துருக்கான். பிரசிடென்ட் ஹேஸ் பவர் டு சஸ்பெண்ட் ஃபியூ ரைட்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 359. கரெக்ட் தான், சில ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம் 359 படி. அப்படியே சஸ்பெண்ட் பண்ணலாம், 20, 21 சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதை சொல்கிறது அமெண்ட்மெண்ட் வந்து 44th அமெண்ட்மெண்ட். 2வது ரைட்டு. 2வது ரைட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், இன்கரெக்ட் கேட்டிருக்கான். சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன். சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் தான் உண்டு, ஃபாரின் சிட்டிசன் கிடையாது. அப்போ ஆர்டிகல் 15 இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ இதுவும் ரைட்டு. அடுத்தது மொதல் 3 ரைட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் போட்டு போயிட வேண்டியதான், 4th ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டு போயிட வேண்டியதான். இருந்தாலும் பார்ப்போம். பார்லிமெண்ட் ஹேஸ் பவர் டு கிராண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பெர்சன்ஸ் சர்விங் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிராண்ட் பண்ணுறாங்க கிடையாது, அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, இதான் தப்பு, ரெஸ்ட்ரிக்ட். அடுத்து கூற்று காரணம். அட்டானமஸ் சப்ஸ்டேட் கால்ட் மேகாலயா வாஸ் எஸ்டாப்ளிஷ் வித்தின் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் பை த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1969. கரெக்டு. ஏன்னா சப்ஸ்டேட்டாக இருந்து ரீஆர்கனைசேஷன். த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்டர் ரீடிஸ்ட்ரிபியூட் த டெரிட்டரி ஆஃப் த யூனிட் ஆஃப் த ஃபெடரேஷன் டிசைன். ஸ்டேட் வந்து முடிவு பண்ணுங்க, அப்போ கிடையாது, சென்ட்ரல் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ இது வந்து ஆர்டிகல் 3 பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆன்சர் ஏ. அடுத்தது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் என்ன கேட்டிங்கன்னா நம்ம நேரு வந்து உள்ளே கொண்டு வருவார். நேரு கொண்டு வரும்போது என்ன சொல்லுவார்னா இண்டிபெண்டன்ட் சாவரின் ரிபப்ளிக். இதுதான் பின்னாடி என்ன ஆகும்னா பிரியம்பலாக மாறுது. அப்போ இதுதான் இண்டிபெண்டன்ட் சாவரின் ரிபப்ளிக் இருக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட் ரிபப்ளிக்னு மாறி இருக்கு. அப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் த ஆத்தர் இஸ் த ரெசல்யூஷன் வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கருங்காங்க, தப்பு. ஏன்னா நேரு தான் கொண்டு வர்றாரு. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு, ஏன்னா அவன் வந்து எது கரெக்டுன்னு தான் கேட்டிருக்கான். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் போட்டு ஓடிடலாம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இருந்தாலும் நம்ம பார்க்குறோம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ கொண்டு வராங்கன்னா ஜனவரி 22, 1947 கொண்டு வராங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு the goal of this resolution was to declare India is a sovereign socialist democratic republic. இது தப்பு. அப்போ சொல்லும்போது என்ன இருந்ததுன்னா இதாக இருந்துச்சு, இண்டிபெண்டன்ட் சாவரின் ரிபப்ளிக். அடுத்தது ரெசல்யூஷன் வாஸ் லேட்டர் வந்து பிரியம்பலாக மாறுது. அப்போ இதுவும் ரைட். இப்போ நம்ம வந்து என்ன 100 கொஸ்டினை பார்த்துருக்கோம், 100 கொஸ்டின் ஜிஎஸ்ஸை பார்த்துருக்கோம். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா அவன் வந்து பிரித்து கொடுத்துட்டான், ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளோ மார்க் கொடுப்பான்னு போட்டிருக்கான். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரீசனிங்கில் கான்சன்ட்ரேஷன் நல்லா கொடுங்க.
டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். ரீசனிங் தான் ஜம்ப் பண்ணும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆன்சரோட நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதான் நம்ம இப்போ இந்த கொஸ்டின் 100 கொஸ்டினை பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஆன்சரோட அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. மற்றதெல்லாம் என்னன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். இல்லை இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி ஒரு 40 நாள் தான் இருக்குது. இந்த 40 நாள் என்னென்னா ஒரு 20 நாளில் எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ ஓடுங்க. அப்போ தான் மீதி 20 நாள் அதை விட ஸ்பீடாக ஓடலாம். மொதல் 20 நாள் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த 20 நாளையும் விட்டுருவீங்க. இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு நம்ம ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஓப்பனிங் கிளாஸ் இருக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கையில் புக்கு கொடுத்துட்டு 3ஆம் நாள்லேருந்து டெஸ்ட்டு, ஆஃப்லைன் டெஸ்ட்டு, அப்படியே உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்து ஆன்சர் கீயும் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பக்கா ப்ரோக்ராமில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.